ஸோ நம்ம ஏற்கனவே உங்களுக்கு 2 செக்ஷன் முடிச்சிருக்கிறோம். அந்த 2 செக்ஷன்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்டிக்ஸு, தெர்மல் ஃபிசிக்ஸ், லாஸ் ஆஃப் மோஷன் அண்ட் கிராவிடேஷன் முதல் 3 லெசன் ஃபிசிக்ஸில் படிச்சிருக்கிறோம். இப்போ நம்ம ஃபிசிக்ஸ் தான் மெயினாக பார்க்க போகிறோம். ஃபிசிக்ஸில் 3 லெசன் ஏற்கனவே முடிச்சிருக்கிறோம். இன்னொரு 10 days தான் இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் சின்சியராக கான்சன்ட்ரேட் பண்ணிங்கன்னா நிச்சயமாக உங்களால் எக்ஸலண்ட்டாக சக்ஸஸ் பண்ண முடியும். இன்றைக்கி நிறைய பிள்ளைங்க வாட்ஸ்அப்லேருந்து நிறைய டவுட் கேட்டிருந்தாங்க. இல்லை ஒரே வருத்தம் என்னென்னு கேட்டிங்கன்னா, புதுச்சேரி மாணவர்களை தவிர அதர்ஸ் தமிழ்நாட்டில் கடலூர், கோயம்புத்தூர், ஈரோடு இங்கேருந்து நிறைய டவுட் கேட்டிருந்தாங்க. நிறைய ப்ராப்ளம்ஸ் கேட்டாங்க. எல்லாருக்குமே கிளியர் பண்ணியிருக்கோம். அவங்க கேட்ட சில ப்ராப்ளம்ஸ் டவுட்டில் இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இன்றைக்கி 2 சாப்டர் முக்கியமாக நம்ம பார்க்க போகிறோம். மீதி அப்படியே ரேண்டமாக பார்த்துடலாம். அதில் பார்க்க போகிற முக்கியமான சாப்டர் பிள்ளைங்க நிறைய டவுட் கேட்டது எலக்ட்ரிசிட்டி. ஸோ எலக்ட்ரிசிட்டி நீங்கள் படிக்க வேண்டியது உங்கள் புக்கில் பேஜ் நம்பர் 42 இருக்கும். எலக்ட்ரிசிட்டி நீங்கள் படிக்க வேண்டியது டெஃபினிஷன்ஸ் ஆஃப் த கரண்ட். கரண்ட்னா ஒன்றும் இல்லாமல் அது ரேட் ஆஃப் ஃப்ளோ ஆஃப் சார்ஜ். அது சொன்னால் கூட போதும் உங்களுக்கு, அதுவே உங்களுக்கு வந்துடும், மார்க் கிடச்சிரும். அல்லது I is equal to Q/T. எப்போதுமே எந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் ஃபிசிக்ஸில் எழுதினாலும் சின்னதாக எக்ஸ்பிரஷனாக கூட உடனே எழுதிருங்க. அது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸ்டேட்மெண்ட்டில் முன்ன பின்ன லைன் தவறாக இருந்தால் கூட இந்த எக்ஸ்பிரஷன் உங்களுக்கு மார்க்கு ஃபுல்லாக வாங்கி கொடுத்துரும். ஸோ I is equal to Q/T. இந்த Q என்றது சார்ஜ் ஃப்ளோயிங் வித் ரெஸ்பெக்ட் டு டைம் சொல்கிறோம் இல்லையா. ஆக்சுவலாக எந்த ஒரு கண்டக்டர் எடுத்திருந்தாலும் அந்த கண்டக்டர் வந்து சார்ஜ் Qன்னு சொல்லுவோம். இட் கன்சிஸ்ட் ஆஃப் n நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். ஏன்னா இது பேஸ் பண்ணி ஒரு ப்ராப்ளம் ஒன்று இருக்குது உங்கள் புக்கில். அப்போ நிறைய எலக்ட்ரான்ஸ் அந்த கண்டக்டரில் இருக்கிறதுனால இது இப்படின்னு சொல்லலாம், NE/Tன்னு சொல்லலாம். அப்போ Q என்பது சார்ஜ், தட் இஸ் நத்திங் பட் NE/T. இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் ஏன்னா ஹவு மெனி எலக்ட்ரான்ஸ் உங்கள் புக் எக்ஸசைஸ் ப்ராப்ளத்துக்கு ஒன்று இருக்குது. எலக்ட்ரான்ஸ் கேட்டிருந்தாங்கன்னா அப்போ NE/T, N is equal to IT/Eன்னு சொல்லலாம். சரியா? ஸோ இதுதான் வந்து டெஃபினிஷன்ஸ் ஆஃப் த கரண்ட்டை பொறுத்த வரைக்கும். இப்போ இந்த இதில் முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சுக்க வந்து இந்த சார்ஜோட எலக்ட்ரானிக் சார்ஜோட வேல்யூ வந்து 1.6 × 10⁻⁹ கூலும். The unit of charge is coulomb. So electronic charge value வந்து 1.6 × 10⁻⁹ கூலும். அதுக்கப்புறம் இதுதான் definitions of the current. இதிலே நீங்கள் டிஃபைன் பண்ணணும்னா 1 ampere is equal to சொல்லலாம் 1 coulomb/1 second. இதோ பாருங்கள், இந்த எக்ஸ்பிரஷன் எழுதணும். உங்கள் புக்கில் 1 ampere is equal to 1 coulomb/1 second கொடுத்துருப்பாங்க. ஸ்டேட்மெண்ட்டாகவும் கொடுத்துருப்பாங்க, அதையும் நீங்கள் படிச்சுக்கணும். ஸோ டிஃபைன் கரண்ட் வேறு, டிஃபைன் 1 ampere வேறு. சரிங்களா? சரி, நெக்ஸ்ட்டு இதில் ப்ராப்ளம். ஸோ அந்த சர்க்கியூட் வரணும். சர்க்கியூட்னா 2 டைப் ஆஃப் சர்க்கியூட், ஓப்பன் சர்க்கியூட், க்ளோஸ் சர்க்கியூட். சில நேரத்தில் உங்களை டிஸ்ட் பண்ணுற கொஸ்டின் பேப்பர் இப்படி கேட்கலாம். ஏதோ ஒரு சர்க்கியூட் இப்படி கொடுத்துட்டு இந்த சர்க்கியூட் இஸ் ஓப்பனாக க்ளோஸாக கேட்டால் இது மாதிரி க்ளோஸ் பண்ணாமல் இருந்தாவே தி சர்க்கியூட் இஸ் ஓப்பன். அப்போது சர்க்கியூட் ஓப்பனாக இருந்தால் உங்களுக்கு கரண்ட் ஃப்ளோ ஆகாது. அப்போ சர்க்கியூட் க்ளோஸ்டு, சர்க்கியூட்னாவே இட் இஸ் க்ளோஸ்டு தான், அதில் டவுட் கிடையாது. அப்போ நிச்சயமாக நம்ம ரெஃபர் பேஜ் நம்பர் 43 உங்களுக்கு ஃபிகர் 4.2 இருக்கும். அந்த டயக்ராம் கட்டாயமாக நீங்கள் வரைஞ்சி பாருங்கள். அதுதான் உங்களுக்கு ட்ரா த எலக்ட்ரிக் சர்க்கியூட் டயக்ராம் கேட்டாங்கன்னா அது மட்டும்தான் வரையணும். அதில் பல்ப் இருக்கும், ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க, பேட்டரி கொடுத்துருப்பாங்க, அம்மீட்டர், கீ கொடுத்துருப்பாங்க. எல்லா காம்பனண்ட்டும் கட்டாயமாக எழுதணும். அது கீழே பேஜ் நம்பர் அதே பேஜில் 43 டேபிள் 4.1 நிச்சயமாக படிக்கணும். 1 மார்க் கொஸ்டின். அந்த 1 மார்க் கொஸ்டின் வந்து வோல்ட் மீட்டர், கேல்வனோமீட்டர், அம்மீட்டர் எதுக்கு யூஸ் பண்ணுறது, சிம்பிள், மெயினாக அந்த சிம்பிள் யூஸ்டுன்றதை ஒரு தடவை பார்க்கணும். சரியா? அடுத்தது நம்ம கன்வென்ஷனல் கரண்ட். கன்வென்ஷனல் கரண்ட்னா ஒன்றில் ஒரே லைன் சொன்னால் current flow from higher terminal, higher potential to lower potential, அல்லது பாசிட்டிவ் டெர்மினல் டு நெகட்டிவ் டெர்மினல். கரண்ட் எப்போதுமே அப்படி தான் ஃப்ளோ ஆகும். எப்போதுமே பேட்ரி இப்படின்னா இது பாசிட்டிவ், நெகட்டிவ்னா கரண்ட் இப்படி தான் ஃப்ளோ ஆகும். கரண்ட் இப்படி தான் ஃப்ளோ ஆகும். இதுதான் டைரக்ஷன் ஆஃப் த கரண்ட். அப்போ இதுதான் ஹையர் பொட்டன்ஷியல், இதுதான் லோயர் பொட்டன்ஷியல். அப்போ ஹையர் பொட்டன்ஷியல் இது பாசிட்டிவ் டு த நெகட்டிவ். அதனால் அதுதான் கன்வென்ஷன் கரண்ட். இங்கே ஏன் அந்த வார்த்தை கன்வென்ஷன் சொல்கிறாங்கன்னா, டைரக்ஷன் ஆஃப் த கரண்ட் ஆல்வேஸ் ஆப்போசிட் டு த டைரக்ஷன் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். ஏன்னா எந்த ஒரு கண்டக்டர், இந்த படம் கூட வந்து வச்சுக்கலாம், எந்த ஒரு கண்டக்டர் எடுத்துருந்தோம், இதுதான் ஒரு கண்டக்டர். ஐ கன்சிடர் ஏபி இஸ் எ கண்டக்டர். இது எலக்ட்ரான்ஸ் தான் ரேண்டமாக மூவ் ஆகும். ஒன்ஸ் இஃப் யூ சப்ளை த வோல்டேஜ், இந்த வோல்டேஜ் கொடுத்ததுக்கப்புறம் இந்த எலக்ட்ரான்ஸ் தே ஆர் மூவிங் இன் த டெஃபினட் டைரக்ஷன்ஸ், ஒரே டைரக்ஷனில் போகும். இது டைரக்ஷன் ஆஃப் த கரண்ட்டு, இது டைரக்ஷன் ஆஃப் த எலக்ட்ரான். இதை தான் நம்ம கன்வென்ஷனல் கரண்ட்டுன்னு சொல்கிறோம். வேறு ஒன்றும் கிடையாது. படம் கொடுத்துருக்க மாட்டாங்க, நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. சரியா? அடுத்து உங்களுக்கு ஸ்டேட்மெண்ட் தான் கொடுக்க போகிறாங்க. எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் ஸ்டேட்மெண்ட் தெரியும் உங்களுக்கு. பொட்டன்ஷியலுக்கு பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் ஒரு விஷயம் தான். பொட்டன்ஷியல் என்பது இன்ஃபினிட்டி டு த பாயிண்ட், பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் என்பது ஃப்ரம் ஒன் பாயிண்ட் டு அதர். அவ்வளோதான், வேறு ஒன்றுமே கிடையாது. மீதி த ஒர்க் டன் டு பிரிங் ஏ சார்ஜ், இதெல்லாம் நீங்கள் யூஸ்வலாக சொல்கிற வார்த்தைகள் தான். சரியா? அப்போ ஜென்ரலாக ஃபார்முலா ஃபார் த பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ்னு வரும்போது இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோ, ஒர்க் டன் பை சார்ஜ். ஒர்க் டன் பை
சார்ஜ்னு கேட்பாங்க. இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கணும். ஒர்க் டன் பை சார்ஜ்ன்றது பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ். சரியா? ஸோ டிஃபைன் 1 வோல்ட் கேட்டால் கூட இதை வச்சு சொல்லலாம். 1 வோல்ட் இஸ் ஈக்குவல் டு 1 ஜூல் பை 1 கூலும் சொல்லலாம். ஓகே, ஸோ இதை பேஸ் பண்ணி பார்க்கணும். அதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது உங்களுக்கு ஓம்ஸ்லா. ஓம்ஸ்லா பற்றி நல்லாவே தெரிஞ்சுக்கணும். நீங்கள் நான் ஏற்கனவே சொல்லி இன்ட்ரோடக்ஷன் ஃபஸ்ட்டு கிளாஸ் சப்போஸ் சொன்னேன். ஓம்ஸ்லான்னு சொன்னாவே ஜார்ஜ் சைமன் ஓம் என்ற சயின்டிஸ்ட் தான் ஹி ஒன்லி கிவன் த ரிலேஷன் பிட்வீன் V ப்ரொபோர்ஷனல் டு I. எந்த அளவுக்கு வோல்டேஜ் வேல்யூ இன்க்ரீஸ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு கரண்ட் வேல்யூ இன்க்ரீஸ் பண்ண முடியும். ஆனால் ஏதோ ஒரு விதம் அந்த கரண்ட் வேல்யூ தடுக்கிறதுனால அதனால் என்ன பண்ணுறாங்க, இன்ட்ரோடியூஸ் அ கான்ஸ்டன்ட் as R. நம்ம ரொம்ப டீட்டெயில்டாக போக வேண்டாம். R என்றது ரெசிஸ்டன்ஸ். ரெசிஸ்டன்ஸ் என்பது டு ஆஃபர் தட் ஒன்றும் இல்லை, அது தவறாகவே புரிஞ்சுக்க. ரெசிஸ்டன்ஸ்னால் கரண்ட்டு ஃப்ளோ பண்ணுறதை தடுக்கக்கூடியது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மெட்டல் எடுத்துக்கும். அந்த மெட்டலில் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ் சி ஹியூமன் பாடி இஸ் வெரி குட் கண்டக்டர். நமக்கே பார்த்தீங்கன்னா 12 to 13 கிலோ ஓம் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. அப்போ அந்த ஓம்ன்றது ஏன் சொல்கிறேன்னா யூனிட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் ஓம் டியூ டு த ரிமெம்பரன்ஸ் ஆஃப் த சயின்டிஸ்ட் ஜார்ஜ் சைமன் ஓம். அதனால தான் நம்ம ரெசிஸ்டன்ஸ் யூனிட் கொடுத்துருக்குறாங்க. ஏன்னா இன்றைக்கி அது இல்லாமல் கிடையாது. சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்லிட்டு இப்போ நம்ம வீட்டில் டியூப்லைட் இருக்குது. டியூப்லைட்டில் வந்து மெலுசாக இருக்கும் வயர். அந்த ஒயர் மெலுசாக இருக்கும்போது அது உள்ள ஒரு காப்பர் இருக்கும். அந்த காப்பரோட ஒயர் திக்னஸ் கம்மியாக இருக்கும். ஏன்னா இப்போ திக்னஸ் கம்மியாக இருக்கிறதுக்கு காரணம் இட் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு ஏரியா. ஏரியான்றது திக்னஸ். திக்னஸ் குறைவாக இருந்தால் ரெசிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கும். ரெசிஸ்டன்ஸ் அதிகமாக இருந்தால் உங்களுக்கு V is equal to IR. அப்படியே பாருங்கள், R is equal to V by A. இதெல்லாம் 1 மார்க் கொஸ்டின். புரியுதா? திக்னஸ் கம்மியாக இருக்கும்போது ரெசிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கும். ரெசிஸ்டன்ஸ் அதிகமாக இருந்தால் கரண்ட் ஃப்ளோ கம்மியாக இருக்கும். அதனால தான் இப்போ இந்த எல்இடிலாம் யூஸ் பண்ணுறாங்களே, அவங்களுக்கு கம்மியான கரண்ட் தான் உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கு அந்த அளவுக்கு கரண்ட் நம்மளுக்கு தேவைப்படாது. இதுவே நீங்கள் ஒயரோட திக்னஸ் அதிகப்படுத்துறீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ ஒயரோட திக்னஸ் அதிகமாக இருந்தால் ரெசிஸ்டன்ஸ் குறைஞ்சிரும். ரெசிஸ்டன்ஸ் குறைஞ்சா பாருங்கள் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் கரண்ட் உங்களுக்கு அதிகமாக போகும். ஸோ அதனால தான் உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ் என்றது அவ்வளோ முக்கியமான காம்பனண்ட். த சிம்பிள் ஃபார் த ரெசிஸ்டன்ஸ் காம்பனண்ட் பார்த்தீங்கன்னா இதுதான் சிம்பிள். ஓகே, ப்ராக்டிக்கலாக இதுதான் சிம்பிள் கொடுத்துருப்பாங்க. சரி, எங்கே சார் நம்ம பார்க்க முடியும் கேட்டால் ஒன்றும் இல்லை. வீட்டில் நம்ம ஏதாவது ஒரு டிவைஸை பிரித்து பார்த்தீங்கன்னா அங்கே எல்லா இடத்துலையுமே இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு டிவைஸ் இப்படி இருக்கும் அல்லது இப்படி இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. இந்த இடத்துல கலர் கலராக இருக்கும். இதுதான் உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ், வேறு ஒன்றும் கிடையாது. பட் சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷன் பார்க்கும்போது இதுதான் ரெசிஸ்டன்ஸ். ஓகே, ஸோ இப்போ இந்த ரெசிஸ்டன்ஸை பற்றி கொஞ்சம் நம்ம பார்க்கலாம். ஓம்ஸ்லாம் சொல்லிவிட்டு இதை கிராஃப் முக்கியமானதுக்கு தெரிஞ்சுக்கங்க. இது வந்து ஓமிக் ரெசிஸ்டன்ஸ் எப்போதுமே VI இல்லை வாட் எவர் இட் இஸ் இங்கே போடலாம். பட் இதுதான் லீனியர் கிராஃப். என்ன மீனிங்னா எந்த அளவுக்கு நான் வோல்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணால் கரண்ட் இன்க்ரீஸ் ஆகும். பிகாஸ் V ப்ரொபோர்ஷனல் டு I. இதுதான் இந்த கிராஃபோட மீனிங், வேறு ஒன்றுமே கிடையாது. ஓகே, கிராஃப் கண்டிப்பாக கேட்பாங்க. நீங்கள் ப்ராக்டிக்கலில் இதை செஞ்சுருக்கீங்க. சரியா? சரி, இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் எ மெட்டீரியல். ரெசிஸ்டிவிட்டின்னு ஒரு வார்த்தை ஒன்று கொடுத்துருக்குறாங்க. ரெசிஸ்டிவிட்டி என்பது என்னன்னு கேட்டி ரெசிஸ்டன்ஸ் சிம்பிள் சொல்லிட்டுனா இப்போ நான் நடத்த போகிறது இன்னொரு இம்பார்ட்டன்ட் டாபிக். இதுவும் 1 மார்க் கொஸ்டினாக பசங்க தவறுதலாம் புரிஞ்சுக்க. சிம்பிள் வந்து ரோ, இட்ஸ் எ கிரீக் லெட்டர். அப்போ ரோ இஸ் R proportional to நான் சொல்லியிருக்கேன் L by Aன்னு சொன்னேன். L அப்படின்னா லென்த் ஆஃப் த கண்டக்டர் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல், ஏரியா வந்து இன்வெஸ்ட்ன்றது ரெசிஸ்டன்ஸ் சொன்னேன். இப்போ இதை இன்ட்ரடியூஸ் பண்ணுற ஈக்குவல் டு ப்ரொபோர்ஷன் எடுத்துகிட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணுற கான்ஸ்டன்ட் தான் ரெசிஸ்டிவிட்டி. அப்போ என்னன்னு கேட்பாங்கன்னா ரோ இஸ் ஈக்குவல் டு RA by L. இதை ஞாபகம் வச்சுருக்கணும். ரோ இஸ் ஈக்குவல் டு RA by L. இது யூனிட் கேட்டாங்கன்னா இதுக்கு ஓம் சிம்பிள், இது ஓம். ஏரியாவுக்கு மீட்டர் ஸ்கொயர் பை மீட்டர் கேன்சல் பண்ணிங்கன்னா we get resistivity யூனிட் வந்து ஓம் மீட்டர். தெரிஞ்சுக்கணும், ரெசிஸ்டிவிட்டி யூனிட் வந்து ஓம் மீட்டர். அதே மாதிரி இப்போ ரெசிஸ்டிவிட்டி மாறுமான்னு கேட்டிங்கன்னா இந்த ஒரு கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க, ஹையர் ஸ்டடீஸ்னு கேட்பாங்க. ஒரு அலுமினியம் ஒயரும் ஒரு அலுமினியம் ராடும் எடுத்து கம்பேர் பண்ணும்போது இதுக்கு வேறு ரெசிஸ்டன்ஸ் அதுக்கு வேறு ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். ஆனால் லென்த்து மாறும், ஏரியா மாறும், ஆனால் ரெசிஸ்டிவிட்டி மாறுது. அப்போ ரெசிஸ்டிவ் எதை சார் டிபெண்ட் பண்ணுறதுனா இட் டிபெண்ட்ஸ் ஒன்லி ஆன் த மெட்டீரியல். அலுமினியம் தான், அலுமினியம் ஒயராக இருக்கட்டும் அலுமினியம் கண்டக்டராக இருக்கட்டும், ரெண்டுமே மேடப் ஆஃப் அலுமினியன்றதுனால ரெசிஸ்டிவிட்டி சேமாக தான் இருக்கும். கொஸ்டின்ஸ் கேட்கலாம் எப்படின்னா வெதர் த ரெசிஸ்டிவிட்டி ஆஃப் த அலுமினியம் ராட் அண்ட் அலுமினியம் ஒயர் சேஞ்சஸ் ஆர் ரிமைன் சேம் கேட்டாங்கன்னா டெஃபினட்டாக இட் ரிமைன் சேம் சொல்லிக்கலாம். அதேமாதிரி எந்த ஒரு மெட்டீரியல் எடுத்திருந்தாலும் சேம் மெட்டீரியல் தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நிக்ரோம் எடுத்துக்கலாம். நிக்ரோம் தான் உங்களுக்கு ஹையஸ்ட் ரெசிஸ்டிவிட்டி வேல்யூ இருக்கிறது 1.5 × 10⁻⁻6 ஓம் மீட்டர். இது ஒரு 1 மார்க் கொஸ்டின். 1.5 × 10⁻⁶ ஓம் மீட்டர். புரியுதா? இது ஹையஸ்ட் ரெசிஸ்டிவிட்டி உள்ள ஒரு மெட்டீரியல். ஓகே, இப்போ அப்படியே ரெசிப்ரோக்கலை மாற்ற போகிறேன். 1 by that means கண்டக்டன்ஸ் என்பது 1 by R. நல்லா கேட்டுங்க.
conduct G என்பது symbol for conductance. இதை ஏன் இங்கே இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன்னா இதில் இன்னொரு கேள்வி வரலாம். கண்டக்டன்ஸ் என்பது ரெசிப்ரோக்கல் ஆஃப் ரெசிஸ்டிவ். இட்ஸ் யூனிட் இஸ் மோ. ஒன்றும் இல்லை, 1/ஓமை தான் நம்ம மோன்னு சொல்கிறோம். MHO யூனிட் ஆஃப் கண்டக்டன்ஸ் பார்த்தீங்கன்னா மோன்னு சொல்கிறோம். அதே மாதிரி கண்டக்டிவிட்டின்னு வரும்போது சிம்பிள் இஸ் சிக்மா, இட் இஸ் ஈக்குவல் டு 1/ρ. அப்போ யூனிட் பார்க்கும்போது மோ பெர் மீட்டர். இதுக்கு இன்னொரு யூனிட் இருக்குது, அது புக்கில் கிடையாது. இந்த மோக்கு என்ன சம்டைம்ஸ் கேட்பாங்க. நம்ம இந்த வாஷிங் மிஷின்லாம் நம்ம ரொம்ப ஃபேமஸாக யூஸ் பண்ணுறோம், சீமென்ஸ்னு சொல்கிறோம். ஆக்சுவலி இந்த ஓல்டு யூனிட் ஆஃப் கண்டக்டன்ஸ் பார்த்தீங்கன்னா சீமென்ஸ் தான். முதல்ல இதை தான் இன்ட்ரடியூஸ் பண்ணாது. சீமென்ஸ் ஓல்டு யூனிட் ஆஃப் த கண்டக்டன்ஸ். இப்போ வரும்போது அதை லேட்டஸ்ட்டாக வந்து SI யூனிட்னு வருது. வார்த்தையை கவனிக்கணும். SI யூனிட்னு தெரியுங்கன்னா இன்டர்நேஷனல் சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ். அப்போ SI யூனிட் வரும்போது மோன்னு வருது, கண்டக்டிவிட்டிக்கு மோ பெர் மீட்டர். ஸோ இதில் யூனிட்டும் ஸ்டேட்மெண்ட்டு மட்டும் நீங்கள் பார்த்தா போதும். ஓகே, now we'll come to the refer page number 47. அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். அதில் ஒரு ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்க பாருங்கள், சிம்பிள் ப்ராப்ளம். எக்ஸாம்பிள் 4ல கொடுத்துருக்காங்க, பேஜ் நம்பர் 47ல. எக்ஸாம்பிள் 4 பார்த்தீங்கன்னா the resistance of the wire of length 10 meter, ரெசிஸ்டன்ஸ் வந்து 2 ohm கொடுத்துருக்காங்க, ஏரியா கொடுத்துருக்காங்க. சிம்பிள் கொஸ்டின், ரெசிஸ்டிவிட்டி கண்டுபிடி, கண்டக்டிவிட்டி கண்டுபிடி, அண்ட் தென் கண்டக்டன்ஸ் மூணுத்தையும் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. அழகாக ஃபார்முலா போட்டு கண்டுபிடிக்கிறது. இது கண்டக்டன்ஸ் ஃபார்முலா, ரெசிஸ்டிவிட்டி ஃபார்முலா, அந்த இது வந்து ரெசிஸ்டிவிட்டி ஃபார்முலா. ஓகேவா? சரி, ஸோ திஸ் ஆல் த திங்ஸ் நீங்கள் கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். இதுக்கப்புறம் நம்ம இதில் ஒரு கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. how many electrons are passing per second in a circuit in which there is a current of 5 ampere. நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா? இப்போ how many electrons, எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் பாஸ் ஆகுதுன்னா ஒரு கவனிக்கணும். இந்த ப்ராப்ளத்தில் கரண்ட் கொடுத்துருக்குறாங்க. இது ஐ திங்க் புக் பேக் எக்ஸசைஸ் கொஸ்டின்னா கரண்ட் கொடுத்துருக்குறாங்க. டைம் இஸ் கிவன், I is equal to Q/T அல்லது NE/T நான் சொன்னேன். சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா n into 1.6 10 power minus 19 எது சார்ஜோட வேல்யூ divided by 1 second. இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 3.125 10 power 19. இந்த கொஸ்டின் அடிக்கடி 2 மார்க் கொஸ்டின்ஸில் கேட்குறாங்க. 10 power 19 எலக்ட்ரான்ஸ். இது உங்களுக்கு அடிக்கடி கேட்குற கொஸ்டின். how many electrons per unit volume கேட்பாங்க, அதை கொஞ்சம் பார்த்துக்கணும். சரியா? அடுத்தது நம்ம பார்க்க போகிறது ரெசிஸ்டார் இன் சீரிஸ் பார்க்க போகிறோம், அண்ட் தென் பேரலல் பார்க்க போகிறோம். சிம்பிளாக முடிச்சிடலாம். சீரீஸ்ன்னு சொன்னாவே ஒரு விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும். whenever the resistance are connected in series, potential சேஞ்ச் ஆகும், ஆனால் கரண்ட் ரிமைன்ஸ் சேம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 3 ரெசிஸ்டன்ஸ் சீரீஸில் கொடுத்துருக்குன்னு வச்சுக்கலாம். இது R1, R2 அண்ட் R3. இப்போ மூணுமே பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் V1, இது V2, இது V3. நல்லா கேட்டுக்கோ. உங்கள் கொடுக்குற வோல்டேஜ் இது நீங்கள் இதில் கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது. என்ன வோல்டேஜ் நீங்கள் கொடுக்குறீங்களோ அது அப்படியே பாகுபாடு பிரியும், டிபெண்ட் அப்பான் த ரெசிஸ்டன்ஸ் தகுந்த மாதிரி. அப்போ V is equal to V1 plus V2 plus V3 உங்கள் புக்கில் இருக்கிறது தான் V1. அப்போ என்ன மாறுது? பொட்டன்ஷியல் மாறுது, டிஃபர், ஆனால் கரண்ட் ரிமைன் சேம். கரண்ட் மாறாது. ஃப்ரம் ஒன் எண்ட் டு அனதர் எண்ட் போகும்போது கரண்ட் வில் நாட் சேஞ்ச். கரண்ட் மாறாது, உங்களுக்கு பொட்டன்ஷியல் வேல்யூ மட்டும் மாறும். எப்போ? இஃப் யூ ஆர் கனெக்டட் இன் சீரீஸ். சப்போஸ் இஃப் யூ ஆர் இன் பேரலல், இப்போ ரெசிஸ்டன்ஸ் ஆர் கனெக்டட் இன் பேரலல் அப்படின்னா ரெசிஸ்டன்ஸு பேரலாக கொடுத்தீங்கன்னா இங்கே பொட்டன்ஷியல் மாறாது, கரண்ட்டு மாறும். அப்போ கரண்ட் இஸ் ஈக்குவல் டு I1 + I2 + I3. புரியுதா? இங்கே பொட்டன்ஷியல் மாறுது, கரண்ட் மாறாது. பேரலல் கொடுத்தா கரண்ட் தான் மாறும், ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு கரண்ட் போகும், ஆனால் பொட்டன்ஷியல். அப்போ இதுக்குடைய எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா வெரி இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணி வச்சுக்கோ. R1 + R2 + R3 ஒன்றும் கிடையாது, இது சப்ஸ்டியூட் பண்ணணும். இந்த V1க்கு பதிலாக IR1, IR2, IR3, ஐயை காமனாக வெளியே எடுத்தீங்கன்னா R1 + R2 + R3, அதுதான் எஃபெக்டிவ், ஈக்குவலன்ட், டோட்டல், எது வேணால் சொல்லலாம். இஃப் தே ஆர் கனெக்டட் இன் சீரீஸ். அப்போ RSன்னு சொல்லும்போது ஜென்ரலாக சொல்கிறது தான். இதை ஞாபகம் வச்சுக்கோ, வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் யுவர். ஓகே, ஒன் மார்க் கொஸ்டின். சீரீஸ்ன்னு சொன்னால் n டைம்ஸ் ஆஃப் டோட்டல் ரெசிஸ்டன்ஸ், தட் இஸ் n into R. இதுவே நீங்கள் பேரலில் சொல்லும் போது அப்போ என்ன வரும்னா 1/RP சிம்பிளிஃபை பண்ணுறீங்க. I1க்கு பதிலாக V/R1, V/R2லாம் போட்டிங்கன்னா 1/RP is equal to 1/R1 plus டாட் வருதுன்னா அப்போ 1/RP is equal to என்ன வரும்னு கேட்டிங்கன்னா தட் இஸ் n/R. தட் மீன்ஸ் 1/R டைம்ஸ் ஆஃப் n times of 1/R வரும். Otherwise cross multiply we get RP is equal to R/N. Cross multiply மாறிடும் R/N. இந்த formula is very important. 1
2 3 இது மூணுமே ஞாபகம் வச்சுக்கோ. இதில் டைரெக்டாக 1 மார்க் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. புக்கை ஒரு தடவை நீங்கள் படிச்சிங்கனாவே ஈஸியாக புரிஞ்சிக்க முடியும். போலாமா? அடுத்தது இதே மாதிரி ஜூல்ஸ் ஹீட்டிங் எஃபெக்ட் ரெஃபர் பேஜ் நம்பர் 49. உங்கள் பேஜ் நம்பர் 49ல் டேபிள் 4.3 ஒன்று இருக்கும். அதை கொஞ்சம் நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். 4.3 என்பது ஒன்றும் இல்லை, there is a difference between series and then parallel. சீரீஸ் என்பது என்ன, சீரீஸுக்கும் பேரலுக்குள்ள ஒரு டேபிளை காலம் 2 பாயிண்ட் 3 பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் கட்டாயமாக படிக்கணும். புரியுதா? ஸோ சீரீஸ் ஒரு 4 மார்க் கொஸ்டின், parallel செப்பரேட் கொஸ்டின், அது ரெண்டுமே கண்டிப்பாக நீங்கள் படிக்கணும். எஸ், இந்த ஒரு கொஸ்டின்ஸ் பார்த்து நம்ம பார்க்க போகிறது H is equal to I square RT நான் சொல்லியிருக்கிறேன். அதே மாதிரி எலக்ட்ரிக் பவர் கேட்டாலும் வோல்டேஜ் இன்ட்டு கரண்ட், எலக்ட்ரிக் பவர் கேட்டாலும் வோல்டேஜ் இன்ட்டு கரண்ட், V இன்ட்டு I. எந்த ஒரு பவர் கால்குலேட் பண்ண சொன்னாலும் V இன்ட்டு I, கரண்ட் என்ன ஃப்ளோ ஆகுதோ, என்ன பொட்டன்ஷியல் நம்ம சப்ளை பண்ணுறோமோ, ரெண்டுத்தையும் ப்ராடக்ட் எடுத்தாவே உங்களுக்கு we get the எலக்ட்ரிக் பவர். மெக்கானிக்ஸில் பவர் வேறு, எலக்ட்ரிக்கில் மெக்கானிக்ஸில் ஒர்க் டன் பை டைம் டேக்கன் சொல்லுவீங்க, எலக்ட்ரிசிட்டியில் வோல்டேஜ் இன்ட்டு கரண்ட் தான் சொல்லுவீங்க. இப்போ இங்கே ஒரு கொஸ்டின்ஸ் வந்து அடிக்கடி கேட்குறாங்க. ஸோ இதை நல்லா கவனிங்க. ஒரு ரெசிஸ்டன்ஸ் இப்படி கொடுத்துருக்குறாங்க, இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ், இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ். இது ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே கன்சிடர் பண்ணிக்கிறது மூணுமே 5 ஓம். இந்த மாதிரி கொடுத்துருந்தா நீங்கள் ஒன்றும் இல்லை, இது ஒரு 10 வோல்ட் கொடுத்துருக்கான்னு வச்சுக்கோ. 3 விதமான கொஸ்டின்ஸ் கேட்கலாம். ஒன்று டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் கேட்கலாம், கரண்ட் கேட்கலாம், அண்ட் தென் பவர் ஆல்சோ தே ஆஸ்க். 3 விதமான கொஸ்டின்ஸ் கேட்கலாம். இதில் நம்பர் 1 டோட்டல், இதுதான் படம். இந்த படத்தை முதல்ல நான் ரீட்ரா பண்ணுறேன். எப்போதுமே இந்த மாதிரி கொடுத்துருந்தா முதல்ல பேர் கொடுத்துக்குங்க. ஏபிசி, இது R1, இது R2, இது R3. நல்லா கவனிக்கணும். இப்படி கொடுக்கறதுனால இது ரெண்டும் சீரீஸில் இருக்குது கம்பேர்ட் டு திஸ். அப்படின்னா R1ம் R2ம் சீரீஸ், அண்ட் தென் R3 இஸ் த பேரலல். இது R1, இது R2, இது R3. புரியுதா? இது ரெண்டும் சீரீஸ் பேரலல் டு த தேர்ட் ஒன். இப்போ உங்களுக்கு படம் வந்து ரீட்ரா பண்ணியிருக்கிறேன். இதே படம் தான் நான் என்னோட கன்வீனியன்ட்டுக்கு ரீட்ரா பண்ணதுனால உங்களுக்கு தெளிவாக புரிய வரும். இப்போ இது ரெண்டும் சீரீஸ்ன்றதுனால 5 அழகாக எழுதிடுறேன். RS is equal to R1 plus R2. ஃபார்முலா எழுதாமல் எழுதக்கூடாது, கண்டிப்பாக ஃபார்முலா எழுதணும். 5 plus 5 is equal to 10 ஓம். இப்போ இதை கம்பைன் பண்ணதுக்கப்புறம் இது எப்படி இருக்கு? பேரலாக இருக்குது. 1 by RP is equal to 1 by RS plus 1 by R3. So 1 by 10 plus 1 by 5. You know how to take LCM. So 3 by 10 வரும். அப்போ 1 by RP is equal to RP கண்டுபிடிக்கணும். 10 by 3, nothing but 3.33 ஓம். இது டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் ஃபார் திஸ் கிவன் சர்க்யூட். எந்த ஒரு சர்க்யூட் கொடுத்துருந்தா டோட்டல் ரெசிஸ்டன்ஸை கண்டுபிடிச்சாச்சு. இதுவே டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சிட்டு கரண்ட் கேட்டாங்கன்னா V by R, வேற ஒன்றும் கிடையாது. அப்போ V என்பது 10 வோல்ட்டு பை 3.33. இதை டிவைட் பண்ணிங்கன்னா யூ ஆர் கெட்டிங் தி வேல்யூஸ் நியர்லி 3.0 அல்லது 3 ஆம்பியர். மூணாவது ஒரு கேள்வி, பவர் கேட்டாங்கன்னா, இஃப் தி ஆஸ்க், நீங்கள் கேட்டாங்கன்னா எழுதினா போதும், வோல்டேஜ் இன்ட்டு கரண்ட். அப்போ V என்பது 10, கரண்ட் 3 is equal to 30 watt, WATT, watt. Okay, the unit of electric power is watt. Okay, அப்போ அந்த பவரை பற்றி ஒரு விஷயம் சொல்லிடுறேன். நம்ம வீட்டில் மோட்டார்லாம் யூஸ் பண்ணுவாங்க, தெரிஞ்சுக்கணும். நீங்கள் எழுதுகிற 1 HP என்பது ஹார்ஸ் பவர்னு சொல்கிறாங்க, 746 வாட். 1 HP என்பது 746 வாட். அதே மாதிரி 1 கிலோவாட் இஸ் ஈக்குவல் டு 1000 வாட். இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும், 1000 வாட். அதே மாதிரி எனர்ஜியாக சொல்லும் போது 1 கிலோவாட் ஹவர் இஸ் ஈக்குவல் டு 1000 into 3600. So 36 into 10 power 5 joule. 36 into 10 power 5 joule அல்லது 3.6 into 10 power 6 joule சொல்லலாம். இது மூணுமே ஞாபகம் வச்சிருக்கணும். இது ஒரு 2 மார்க் क्वेश्चंस கேட்பாங்க. கன்வர்ட் 1 கிலோவாட் ஹவர் into joule கேட்டாங்கன்னா இது அப்படியே எழுதுனா போதும், ஈஸியாக 2 மார்க் வாங்கிடலாம் நீங்கள். புரியுதா? ஸோ இதுதான் நீங்கள் எலக்ட்ரிசிட்டியில் அதிகபட்சமாக கான்சென்ட்ரேட் பண்ண போகிறீங்க. அதுக்கப்புறம் இந்த எல்இடி நீங்கள் ஏற்கனவே இப்போ நல்லாவே படிச்சிருப்பீங்க, எல்லா ஸ்கூலும் நல்லா ட்ரெயின் பண்ணியிருக்கிறாங்க. மெரிட்ஸ் ஆஃப் எல்இடி அண்ட் த எல்இடி டெலிவிஷன், அட்வான்டேஜ் ஆஃப் எல்இடி டெலிவிஷன்ஸ் தரவு பண்ணிக்கணும். எப்போதுமே நீங்கள் புக்கை ஒரு தடவை படிக்கணும். ஃபிசிக்ஸ் கட்டாயமாக புக்கை ஒரு தடவை புக் பேக் கொஸ்டின்ஸை படிங்க. புக்கை ஒரு தடவை டாப் டு பாட்டம் நீங்கள் படிக்கும்போது என்ன அந்த டூ யூ நோன்னு ஒரு வார்த்தை இருக்கும், சம்மரின்னு இருக்கும். அந்த டூ யூ நோ சம்மரி கண்டிப்பாக நீங்கள் படித்தா மட்டும்தான் 1 மார்க் கேள்வி நீங்கள் தப்பு இல்லாமல் கரெக்டாக எழுத முடியும். ஓகே, அதில் ஏதாவது சந்தேகம் தான் இன்றைக்கி ஈவினிங் கிளாஸ் கூட இருக்கும், அதை நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சரியா? சரி, இதில் ப்ராப்ளம்ஸை பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள்ஸ் 1,
2 3 எல்லா எக்ஸாம்பிள்ஸும் பாருங்கள். கண்டிப்பாக எக்ஸாம்பிள்ஸ் ப்ராப்ளத்துலேருந்து தான் நிறைய கேட்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அதனால் அது கொஞ்சம் அதிகமாக கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். எக்ஸசைஸ் சம்ஸ்லாம் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். இதை பாருங்கள், இப்போ இந்த கொஸ்டின் சொன்னாலே ஹவு மெனி எலக்ட்ரான்ஸ், அது உங்களுக்கு ஹார்ட் கொஸ்டின்ஸில் கொடுத்துருக்குறாங்க. கொஸ்டின் நம்பர் 2ல் கொடுத்துருக்குறாங்க. ஓகே, அதுதான் நம்ம Q is equal Q by T, அது Qக்கு பதிலா N போட்டோம். சரியா? சரி, அப்போ நியூமெரிக்கல் ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும் பாருங்கள். எல்லாத்தையும் பார்த்து உங்களுக்கு ஒன்று எல்லாமே நம்ம மோஸ்ட்லி கவர் பண்ணிட்டோம். ஸோ இதுதான் எலக்ட்ரிசிட்டி முக்கியமாக சந்தேகம் வர்றது இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான். இதை கொஞ்சம் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரிய வரும். சரியா? அடுத்த டாபிக் நம்ம உடனே போயிடும், அக்கோஸ்டிக்ஸ் போயிடுவோம். அக்கோஸ்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் சவுண்ட் வேவ்ஸ் தான், அப்படின்னா டிரான்ஸ்வர்ஸ் லாஞ்சிட்யூடினல் வேவ்ஸ் தான் பற்றி தெரியும் உங்களுக்கு. ஸோ இதில் முக்கியமாக நீங்கள் பார்க்க வேண்டியது லாஞ்சிட்யூடினல் வேவ்ஸ் என்பது parallel to the propagation, அவ்வளோதான். அந்த வார்த்தை தெரிஞ்சால் போதும். ஆடிபிள் வேவ்ஸ், இன்ஃப்ராசோனிக், அல்ட்ராசோனிக், அதெல்லாம் அழகாக பேராகிராஃபாக கொடுத்துருப்பாங்க. நீ ஏற்கனவே படிச்சிருப்பீங்க. டிஃபரன்ஸ் பிட்வீன் சவுண்ட் அண்ட் லைட் தெரிஞ்சுக்கணும். ஒரு முக்கியமான பாயிண்ட், சவுண்டுக்கு மீடியம் தேவை, லைட்டுக்கு மீடியம் நாட் ரெக்வயர்ட். வெலாசிட்டி ஆஃப் த சவுண்ட் பார்த்தீங்கன்னா 330 or 331 at 0 degree, பட் வெலாசிட்டி ஆஃப் த லைட் பார்த்தீங்கன்னா 3 × 10⁸ மீட்டர் பெர் செகண்ட். அப்போ உங்களுக்கு லைட்டோட ஸ்பீடு தான் அதிகமாக இருக்கும். அதனால் மீடியம் அதுக்கு தேவைப்படாத, மீடியம் இஸ் நாட் ரெக்வயர்ட். பட் சவுண்டுக்கு கண்டிப்பாக மீடியம் இருக்கணும். எனி டைப் ஆஃப் எலாஸ்டிக் மீடியம் இருந்தால் தான் உங்களுக்கு சவுண்டு ப்ரொபகேட் ஆக முடியும். சரியா? இதில் நீங்கள் நிறைய பார்ட்டிகல் வெலாசிட்டி, வேவ் வெலாசிட்டி எல்லாமே ஸ்டேட்மெண்ட்டு முக்கியமானது. இதில் one more question, velocity of the sound is maximum in the case of the solid ல மட்டும்தான் உங்களுக்கு velocity speed அதிகமாக இருக்கும் compared to the liquid, compared to the gas. ஓகே, அதில் 3 ஃபேக்டர்ஸ் இருக்குது. 3 தான் கொடுத்துருக்காங்க உங்கள் டெக்ஸ்ட் புக்கில். 11th வந்தால் கொஞ்சம் அதிகமாக படிப்பீங்க. டென்சிட்டி, டெம்பரேச்சர், ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி. முக்கியமானது இதில் டெம்பரேச்சர். என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ நாங்கள் பேசுகிறேன், இது இந்த ரூமோட டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா ஒரு 20 டிகிரிக்குனா ஒவ்வொரு டிகிரி செல்சியஸுக்கும் 0.61 மீட்டர் பெர் செகண்ட் வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், வெலாசிட்டி ஆஃப் த சவுண்ட் அட் 0 டிகிரினா 330ன்னு சொல்கிறோம், 330ன்னு சொல்கிறீங்க. அதுவே ஒரு 10 டிகிரி, 20 டிகிரி, 30 டிகிரி வரும்போது ஒவ்வொரு டிகிரிக்கும் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும். அது எப்படி இன்க்ரீஸ் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு இப்போ ஒரு எக்ஸ்பிரஷன் நீங்கள் கொடுத்துருப்பாங்க புக்கில், V is equal to V0 plus 0.61 T. அந்த Tன்றது டெம்பரேச்சர். ஃபார் எக்ஸாம்பிள், இது VT ஸ்மால். ஃபார் எக்ஸாம்பிள், V10 ஒரு 10 டிகிரி செல்சியஸ்னா இது 330, கரெக்டாக? ப்ளஸ் 0.61 × 10. அப்போ பாருங்கள், 330 ப்ளஸ் 10 மல்டிப்ளை பண்ணால் 6.1. அப்போ என்ன வருது? 336.1 மீட்டர் பெர் செகண்ட். ஸோ நான் பேசுகிறேன் கேட்குதுன்னா, இந்த ரூம் டெம்பரேச்சர் 10 டிகிரி இருந்தால் நான் பேசுகிறதுல இந்த சவுண்ட் வேவ்ஸ் வந்து உங்களுக்கு ரீச் ஆகும், இவ்வளோ ஸ்பீடில் போகும். அப்போ ஒவ்வொரு டிகிரிக்கும் சொல்கிறாங்கன்னா 0.61 மீட்டர் பெர் செகண்ட் இன்க்ரீஸ் ஆகும். வெலாசிட்டி ஆஃப் த சவுண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதுமாதிரி ஹியூமிடிட்டி நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். ஹைக்ரோமீட்டர் நல்லா கேட்டுக்கோ, இல்லை புக்கில் கிடையாது. ஹைக்ரோமீட்டர் இஸ் எ டிவைஸ் டு மெஷர் த humidity, relative humidity measure பண்ணுறது ஹைக்ரோமீட்டர். அப்போ அதில் ஒரு ப்ராப்ளம் வந்து வெரி இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம், பேஜ் நம்பர் 62ல் கொடுத்துருக்குறாங்க. அந்த எக்ஸாம்பிள் சம்ஸை கோத்ரூ பண்ணிக்கோ, அது நிச்சயமாக கேட்பாங்க. ஆல் த ரிஃப்ளெக்ஷன்ஸ் ஆஃப் சவுண்டுலாம் லைட்டு மாதிரி தான் நம்ம 9th நீங்கள் படிச்சிருப்பீங்க. அதே தான் ரிஃப்ளெக்ஷன்ஸ் ஆஃப் சவுண்டு, எக்கோஸு, அப்ளிகேஷன் எக்கோஸ். இதில் முக்கியமாக இந்த டாப்ளர் எஃபெக்ட் தான் பிள்ளைங்க நிறைய டவுட் கேட்டிருந்தாங்க. டாப்ளர் எஃபெக்ட் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். Just we are going relation between source and listener. இப்போ ஜஸ்ட் அப்போ நான் ஏற்கனவே சொன்னது தான் திரும்ப ரிப்பீட் பண்ணுறேன். இஃப் யூ ஸ்டாண்ட் ஒரு ரயில்வே பிளாட்ஃபார்மில் நிற்கிறீங்க, எங்கேயோ யூ ஸ்டாண்ட், லிசனர்ன்றது நீங்கள் தான். நீங்கள் அமைதியாக நீங்கள் நிற்கும் போது, மூவ்மெண்ட் இல்லாமல் நிற்கும் போது ட்ரெயின் எங்கேயோ வருது. ட்ரெயின் எங்கேயோ கேட்குற சவுண்டு உனக்கு இனிஷியலாக கேட்கும் போது கம்மியாக கேட்கும், கிட்ட வர வர அதிகமாக கேட்கும். அப்போ இனிஷியலாக கேட்கும்போது ஒரு சவுண்டு கேட்டுச்சு, கிட்ட வர வர அதிகமாக கேட்குதுல, இதுதான் அப்பரண்ட் ஃப்ரீக்வன்சி. அப்போ அந்த அப்பரண்ட் ஃப்ரீக்வன்சி ஆஃப் த சவுண்ட் நம்ம இன்க்ரீஸ் ஆகுது, கிட்ட வர வர இன்க்ரீஸ் ஆகுது. இதை தான் டிஃப்ரெண்ட் கேசஸில் கொடுத்துருக்கோம். சப்போஸ் ட்ரெயின் உங்களை விட்டு எட்ட போகுது, இனிஷியல் அதிகமாக இருக்கும், போக போக குறையும். அப்போ இந்த மாதிரி டிஃப்ரென்ஸ் இன் ஃப்ரீக்வன்சி தான் அவன் ஃபர்ஸ்ட் கேஸ் வந்து whenever, நல்லா கேட்டுங்க, ஸ்டேஷ்னரி லிசனர் அப்படின்னா you are at one position. When the source moves, source ன்றது ட்ரெயின், when the source move towards a stationary listener இருந்தால், that apparent frequency becomes, apparent frequency formula n dash is equal to, ஏன்னா உங்களுக்கு எக்ஸ்பிரஷன் கொடுக்கல, அது 11th வந்தால் நீங்கள் படிப்பீங்க ஃபிசிக்ஸில். ஓகே, n dash is equal to v by v. v என்பது velocity of the sound in air. ஓகே, vs என்பது velocity of the source, source என்பது இங்கே ட்ரெயின், n என்றது நேச்சுரல் ஃப்ரீக்வன்சி. சரியா? அப்போ n dash என்றது அப்பரண்ட் ஃப்ரீக்வன்சி. அப்பரண்ட் ஃப்ரீக்வன்சினா டிஃப்ரென்ஸ் இன் ஃப்ரீக்வன்சி ஆஃப் த சவுண்ட், வாட் யூ ஹியர்ட், ஒன்னால் என்ன கேட்க முடியுதோ அதுதான் அப்பரண்ட் ஃப்ரீக்வன்சி. இதை பேஸ் பண்ணி இது
டுவேர்ட்ஸ் அவே சப்போஸ் ட்ரெயின் நம்மளை விட்டு எட்ட போகுதுன்னா இங்கே ப்ளஸ் வரும். வேறு ஒன்றும் வேண்டாம், இந்த 2 ஃபார்முலா மட்டும் நீங்கள் தரவு பண்ணுங்கள், வேறு எதுவும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இந்த 2 ஃபார்முலா தரவு பண்ணால் யூ ஏபிள் டு ரைட் தட் எக்ஸாம்பிள்ஸ். எக்ஸாம்பிள் 1, 2 and 3 இந்த 3 எக்ஸாம்பிள் சம்ஸை தரவு பண்ணுங்கள். இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கூட கேட்கலாம். நீங்கள் இந்த 3 எக்ஸாம்பிள் சம்ஸும் ஒன்று தான், அதிலே கிளியராக கொடுத்துருப்பாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் தேர்ட் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள். A source of sound moving with a velocity towards stationary listener. The listener measures the frequency, அது வந்து n 1000 hertz. What will be the apparent frequency of the source when it is moving away from the listener? அப்போ we using the first என்ன பண்ண n கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம இதுக்கு வரணும். இதை யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை யூஸ் பண்ண சொல்கிறாங்க. ஏன்னா அவே கேட்கறதுல இதை தான் யூஸ் பண்ணணும், பட் n கண்டுபிடிக்கிறதுக்காக இதை யூஸ் பண்ணிவிட்டு பண்ண சொல்கிறாங்க. ரொம்ப சிம்பிள். அந்த 3 எக்ஸாம்பிள் சம்ஸை நல்லா பார்த்துக்கோ, அதுவும் இம்பார்ட்டன்ட். அதேமாரி அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் டாப்லர் ஸ்டாண்டர்ட் 4 மார்க் கொஸ்டின். அது என்னென்னா டு மெஷர் த ஸ்பீட் ஓனாக கூட எதலாம். ஸ்பீட் ஆஃப் அன் ஆட்டோமொபைல் உங்களுக்கு தெரியும். இப்போ பைக் எடுத்துனா பைக்கில் வேகமாக போகிறோன்னு வச்சுக்க, டிராஃபிக் போலீஸ் ட்ராப் பண்ணுறாங்க இல்லையா, டியூ டு த டாப்லர் எஃபெக்ட். அவங்க ஒரு டிவைஸ் வச்சுருப்பாங்க, அது வந்து டாப்லர். அந்த சவுண்ட் வேவ்ஸ் எவ்வளோ வேகமாக போகுது அந்த சவுண்ட் வேவ்ஸை கேப்சர் பண்ணி அந்த ஃப்ரீக்வன்சி காட்டும், அதுதான் டாப்லர் எஃபெக்ட். புரியுதா? ஸோ இதில் இந்த பாயிண்ட்ஸ் ரிமெம்பர் எல்லாமே நீங்கள் படிக்கணும். இன்ஃப்ராசானிக் வேவ்ஸ் எல்லாமே அழகாக கொடுத்துருக்குறாங்க. ஸோ எல்லாமே நீங்கள் டீட்டெயில்டாக படிங்க. இதில் திரும்பவும் சொல்கிற எக்ஸாம்பிள் சம்ஸ் எக்ஸசைஸ் சம்ஸ் எல்லாத்தையும் ஒரு தடவை பார்த்துட்டிங்கன்னா ஈஸியாக இருக்குது. இதில் எக்ஸசைஸ் சம்ஸ் எதுலையுமே டாப்லர் எஃபெக்டை பேஸ் பண்ணி வர எக்ஸாம்பிள் எக்ஸசைஸ் சம்ஸே இல்லை. ஸோ நான் இப்போ ஃபார்முலா மட்டும் நான் கொடுக்குறேன், கடன் நோட் பண்ணிங்க. உங்கள் டெக்ஸ்ட் புக்கில் எடுத்துக்க உங்களுடைய பேஜ் நம்பர் 71 கையில் வச்சுங்க. எல்லாரும் பேஜ் நம்பர் 71 என்னென்ன ஃபார்முலா கொடுக்குறோம் அதை மட்டும் நோட் பண்ணிக்கோ. ஏன்னா எல்லாமே சின்ன சின்ன சம் தான். 7 கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. ப்ராப்ளம் கார்னர்னு சொல்லிட்டு ரோமன் லெட்டர் 8ல் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் v is equal to n lambda. செகண்ட் அப்போ v is equal to n lambda, lambda is equal to v by n. என்ன ரேப்பில் டவுட் கேட்டதுனால சொல்கிறேன். ரெண்டாவது கொஸ்டின் வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இது அடிக்கடி எல்லா ஸ்கூல் கொஸ்டின் பேப்பர்லையும் இதை பார்த்துருக்கலாம் நீங்கள். தண்டர் ஆஃப் கிளவுட் இஸ் ஹர்ட் 9.8 seconds. வெரி சிம்பிள். டிஸ்டன்ஸ் கேட்கும்போது வெலாசிட்டி இன்டூ டைம், வேறு ஒன்றுமே கிடையாது. என்ன வெலாசிட்டி 330 இன்டூ டைம் 9.8, வேறு ஒன்றுமே. கொஸ்டின் தான் பெருசு, ஆன்சர் சின்னது. 330 into 9.8 அது மல்டிப்ளை பண்ணால் போதும். அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா n is equal to 1/t. அப்போ வெறும் ஃப்ரீக்வன்சி என்பது 1/time period. 1 நோட் பண்ணிக்கோ, n is equal to 1/time period. நாலாவது கொஸ்டினுக்குலாம் அதே ஏற்கனவே பிடிச்ச ஃபார்முலா தான். d is equal to v into t/2. அது எதுனா போதும். அதே ஃபார்முலா. ஃபிஃப்த் கொஸ்டினுக்கு சேம் ஃபார்முலா v is equal to 2d/t. சிக்ஸ்த் கொஸ்டினுக்கு சேம் ஃபார்முலா v is equal to 2d/t. இந்த 4, 5, 6 மூணுமே ஒரே ஃபார்முலா தான். கொஸ்டின் நம்பர் 4, 5, 6 இது மூணுமே v is equal to 2d/t. அது 2dன்றது உங்களுக்கு ஏற்கனவே சொல்லிக்க சோனார். ஓகே, ஒரு சவுண்ட் வேவ்ஸ் அனுப்பி திரும்ப டிரான்ஸ்மிட் அண்ட் ரிசீவ் வரும்போது டோட்டல் டிஸ்டன்ஸ் பார்க்கும்போது 2d. சரியா? ஓகே, லாஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 7th கொஸ்டின் ஆல்சோ சேம் ஃபார்முலா d is equal to vt/2 அல்லது ஒன்று தான். ஓகே, v is equal to 2d/t, d is equal to vt/2. ஓகே, ஸோ 4, 5, 6, 7 4, 5, 6 அந்த நாலுமே ஒரே ஃபார்முலா தான். கொஸ்டின்ஸ் தான் உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும், பட் ஃபார்முலா ரிமைன் சேம். நீங்கள் ஃபார்முலா எழுதி அப்படியே சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதான், ஒன்றும் கஷ்டமே கிடையாது. இந்த எக்ஸசைஸை விட்டுறாதீங்க, இதை கண்டிப்பாக கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். புரியுதா? நியூக்ளியர் ஃபிசிக்ஸில் உங்களுக்கு ஒன்றுமே கிடையாது, ஏற்கனவே நம்ம நடத்தியிருக்கோம். அதில் டெஃபினிஷன்ஸ் நிறையா இருக்கும். கியூரி, ரூதர்ஃபோர்ட், பெக்யூரல், ராஞ்சன், இதெல்லாம் நீங்கள் டெஃபினிஷன்ஸ் கரெக்டாக இப்போ எழுதணும். என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே எழுதணும். கம்பேர் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஆல்ஃபா, பீட்டா அண்ட் காமா ரேஸ் கேட்பாங்க, இதையும் நீங்கள் பார்க்கணும். அதை கண்டிப்பாக படித்து தான் ஆகணும். கண்டிப்பாக கேட்குற கொஸ்டின். அதேமாதிரி நியூக்ளியர் ரியாக்டரில் நியூக்ளியர் ஃபிஷன், நியூக்ளியர் ஃபியூஷன், ஓகே, இதெல்லாம் அப்படியே கோத்ரூ பண்ணிக்கோ. திரும்ப ஒரு தடவை சொல்கிறேன், நீங்கள் ஃபுல்லாக புக்கை ஒரு தடவை படிக்கிறது நிறைய சான்ஸ் இருக்குது. படிச்சிருப்பீங்க. ரிவைஸ் மட்டும் தான் ப்ராப்பராக பண்ணுங்கள். ஸோ ரிவிஷன் ப்ராப்பராக கொடுத்தாவே ஏபிள் டு ரைட். அதே அனதர் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பேஜ் நம்பர் 85ல இது அடிக்கடி கேட்குற கொஸ்டின் தான். E is equal to mc² ஃபார்முலா. Calculate the amount of energy released when a radioactive substance undergoes fusion results a mass defect அப்படின்னா டெல்லம், that is 2 kg. அது மாஸ் டிஃபெக்ட் இன்ட்டு வெலாசிட்டி வந்து 3 × 10⁸ மல்டிப்ளை பண்ணிங்கன்னா யூ கெட். ஸோ புரியுதா? கிட்டத்தட்ட ஒரு 3 லெசன் அப்படியே ஓரலாக கவர் பண்ணிட்டேன். மீதி 2 லெசன்லாம் ஏற்கனவே பார்த்துருக்குறோம். அந்த நியூட்டன்ஸ் லாவை நீங்கள் பார்க்கணும். அதுலேயும் நீங்கள் நிறைய தடவை படிச்சிருப்பீங்க. தெர்மல் ஃபிசிக்ஸும் ஈஸியாக பண்ணோம். அதேமாதிரி ஆப்டிக்ஸ் வந்து எல்லா கொஸ்டின்ஸும் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும். ஸோ அது ஒன்றுமே கிடையாது, ஈஸியாக பண்ண முடியும். ஆப்டிக்ஸ்லாம் ரே டயக்ராம் முக்கியம். திரும்ப சொல்கிறேன், லைட் சாப்டர் ஃபிசிக்ஸில் மார்க் எடுக்கணும்னா லைட் சாப்டர் எல்லாத்தையுமே ரே டயக்ராம், கரண்ட் எங்கெங்கெல்லாம் ஃப்ளோ ஆகுதாங்களா ஏரோ ஹெட் போடணும், எங்கெங்கெல்லாம் ப்ராப்ளம் ஏறிங்களோ ஃபார்முலா, சப்ஸ்டியூஷன், யூனிட், இது 3 ஸ்டெப் கண்டிப்பாக இருக்கணும். ஓகே, ஸோ இதெல்லாம் இருந்ததுன்னா நிச்சயமாக உங்களால் சக்ஸஸ் பண்ண முடியும். ஓகே, ஆல் தி பெஸ்ட் சில்ட்ரன்.
குட் மார்னிங் டு ஆல் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். உங்களுக்கு சயின்ஸை பொறுத்த வரைக்கும் பயப்படவே வேணாம். ஏன்னா ஏற்கனவே நம்ம 100 மார்க்கில் 25 மார்க்ஸ் ப்ராக்டிக்கலில் முடிஞ்சிருச்சு. மீதி இருக்கிற 75 மார்க்ஸ் தான். நான் இதுக்கு முன்னாடி கிளாஸில் சொல்லும்போது ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி இந்த 11 லெசன்ஸில் மட்டுமே 50 மார்க்ஸ் கொஸ்டின் வரும்னு சொல்லிருக்கேன். அதனால் நீங்கள் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியில் நல்ல கான்சன்ட்ரேஷன் அதிகமாக கொடுத்து படிச்சிங்கனாக்கா 75ல் 50 மார்க்ஸ் கண்டிப்பாக வாங்க முடியும். அதனால் நீங்கள் உங்களுடைய கவனம் அதிகப்படியான கவனம் ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரியில் செலுத்தினா ஈஸியாக மார்க் வாங்கலாம். மீதி இருக்கிற 25 மார்க்ஸ் பயாலஜியில் வாங்கலாம். ஆக 100 அவுட் ஆஃப் 100 வாங்குறது ரொம்ப ஈஸி. இதுக்கு முன்னாடி கிளாஸில் இந்த ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகூல்ஸ் மற்ற லெசன்ஸ்லாம் பார்த்தோம். இந்த கார்பன் அண்ட் காம்பவுண்ட்ஸ் மட்டும்தான் அவ்வளோ டைம் பார்த்ததுனால அதை பார்க்கல. அதை இன்றைக்கி பார்த்துருவோம். இந்த கார்பன் அண்ட் இட்ஸ் காம்பவுண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ். ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸுடைய ப்ராப்பர்ட்டிஸ்லாம் என்ன, அதை பற்றி 5 மார்க் கொஷினில், 4 மார்க் கொஷினில், 7 மார்க் கொஷினில் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்தது கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் காம்பவுண்ட்ஸ். இந்த கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் காம்பவுண்ட்ஸில் ஓப்பன் செயின் காம்பவுண்ட்ஸ், க்ளோஸ்டு செயின் காம்பவுண்ட்ஸ். அந்த ஓப்பன் செயின் காம்பவுண்ட்ஸில் சேச்சுரேட்டட் அன்சேச்சுரேட்டட் காம்பவுண்ட்ஸ், க்ளோஸ்டு செயின் காம்பவுண்ட்ஸில் கார்போசைக்ளிக் காம்பவுண்ட்ஸ், ஹைட்ரோசைக்ளிக் காம்பவுண்ட்ஸ். அடுத்தது கார்போசைக்ளிக்கில் அலிஃபேட்டிக் காம்பவுண்ட்ஸ், அரோமேட்டிக் காம்பவுண்ட்ஸ் அப்படின்னு கிளாஸிஃபிகேஷன் இருக்குது. அது ரொம்ப ஈஸி. அந்த ஒன்றுக்கும் எக்ஸாம்பிள் பார்த்துருங்க. சேச்சுரேட்டட் காம்பவுண்ட்ஸ் அப்படின்னாக்கா இந்த சிங்கிள் பாண்ட் காம்பவுண்ட்ஸ், கார்பன் கார்பன் சிங்கிள் பாண்ட் இருக்கும். அது அல்கைன் சீரீஸில் வரும். ஏற்கனவே படிச்சிருப்பீங்க, நல்லா தெரியும். அன்சேச்சுரேட்டட் காம்பவுண்ட்ஸு டபுள் பாண்டில் அல்லது ட்ரிபிள் பாண்ட் உள்ளது, அல்கீன்ஸ் அண்ட் அல்கைன்ஸ். அடுத்தது க்ளோஸ்டு செயின் காம்பவுண்ட்ஸ். க்ளோஸ்டு செயின் காம்பவுண்ட்ஸில் கார்போசைக்ளிக் காம்பவுண்ட்ஸ், அது ரிங் ஸ்ட்ரக்சர் இருக்கும், க்ளோஸ்டு ரிங் ஸ்ட்ரக்சர். அடுத்தது அது மாதிரி பென்சின் ரிங் அரோமேட்டிக் காம்பவுண்ட்ஸ் வரும், ரொம்ப ஈஸி. அடுத்தது இந்த ஹோமோலாகஸ் சீரீஸ், இது அடிக்கடி நிறைய ஸ்டூடெண்ட்ஸு டவுட்ஸ் கேட்டுருக்காங்க. ஹோமோலாகஸ் சீரீஸில் இந்த கொஸ்டின்ஸ் வருமா, அதை படிக்கணுமா, இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுமா? ஹோமோலாகஸ் சீரீஸ் வந்து 5 மார்க் கொஷின், 4 மார்க் கொஷின், 7 மார்க் கொஷினில் கூட கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 2 மார்க்லையும் கேட்கலாம். அதனால் அதை கொஞ்சம் நல்லா ரொம்ப ஈஸி தான். ஹோமோலாகஸ் சீரீஸ் அப்படின்னா தேர் குரூப் ஆஃப் காம்பவுண்ட்ஸ் ஹேவிங் சிமிலர் ஜென்ரல் ஃபார்முலா, தே ஹேஸ் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் சேமாக இருக்கும், ப்ரிப்பரேஷன் சேமாக இருக்கும், அதோடைய டிஃபர் பை CH2 குரூப் அதெல்லாம் இருக்குது. அந்த பாயிண்ட்ஸ்லாம் ரொம்ப ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். அதனால் அது அந்த ஹோமோலாகஸ் சீரீஸை பற்றி பயப்படணுன்ற அவசியம் இல்லை. அடுத்தது பார்த்திங்கனாக்கா இந்த கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் காம்பவுண்ட்ஸ் பேஸ்ட் ஆன் த ஃபங்க்ஷனல் குரூப். இந்த ஃபங்க்ஷனல் குரூப்பை பற்றி பார்க்கும்போது OH குரூப் இருந்தால் ஆல்கஹால், CHO இருந்தால் ஆல்டிகைடு, CO இருந்தால் கீட்டோன்ஸ். அந்த மாதிரி ஃபங்க்ஷனல் குரூப்பை வச்சு அதை ஆல்கஹால்ஸு, ஆல்டிகைட்ஸு, கீட்டோன்ஸு, COR குரூப் இருந்தால் எஸ்டர், OR இருந்தாக்கா ஈத்தர் அப்படின்னு பிரிக்கிறாங்க. அந்த ஆல்கஹால் குரூப் வச்சு அதோடைய நேம் IUPAC நேம், அதில் ஃபங்க்ஷனல் குரூப் வச்சு IUPAC நேம் எழுதுறது நிறைய கொஷின்ஸ் வருது. அதை நிறைய டவுட்ஸ் கேட்குறாங்க. சார் இந்த நேமிங் ஆஃப் காம்பவுண்ட்ஸை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்கள் சார் அப்படின்னு. உங்கள் ஸ்கூல்லேயே நடத்திருப்பாங்க, அதனால் ஒன்றும் பயப்பட வேணாம். சில எக்ஸாம்பிள் மட்டும் இப்போ நான் எழுதுகிறேன், அதை பார்த்துங்க. உதாரணத்துக்கு ஒரு 3 காம்பவுண்ட்ஸ் மட்டும் பார்த்துப்போம். இப்போ இந்த IUPAC நேமிங்கில் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் கொடுத்துருவாங்க. இந்த காம்பவுண்டுடைய நேம் IUPAC நேம் எழுதணும். ஃபஸ்ட்டு ரூட் வேர்டு கண்டுபிடிக்கணும். இந்த ரூட் வேர்டு கண்டுபிடிக்கிறதுக்கு நம்பர் ஆஃப் கார்பன் ஆட்டம் கவுண்ட் பண்ணுங்கள். 1 2 3 4 5 கார்பன் ஆட்டம் இருக்குது. இந்த 5 கார்பன் ஆட்டம் இருந்தால் நம்ம அல்கைன் சீரீஸில் 5th காம்பவுண்ட் பென்டேன். அப்போ ரூட் வேர்டு பென்ட். ஃபஸ்ட்டு ரூட் வேர்டு கண்டுபிடிக்கணும். ரூட் வேர்டு கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு யூ கவுண்ட் த நம்பர் ஆஃப் கார்பன் ஆட்டம்ஸ். 1 2 3 4 5 கார்பன் இருக்குது. அதனால் பென்டேன், அந்த பென்டேன்லேருந்து வர்றது வேர்டு பென்ட். அடுத்தது இது எல்லாமே சிங்கிள் பாண்ட் உள்ளது. அப்போ சிங்கிள் பாண்ட் உள்ள காம்பவுண்டுக்கு அந்த சஃபிக்ஸ் வந்து ANEயில் முடியணும். அப்போ பென்டேன் அப்படின்னு ஈஸியாக எழுதலாம். அடுத்து இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்கள்.
Cl CH2 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 CH2. இப்போ இந்த காம்பவுண்டுக்கு இதுலேயும் ஆஸ் யூஷுவல் ரூட் வேர்டு கண்டுபிடிக்கும். ரூட் வேர்டு கண்டுபிடிக்கிறது 1 2 3 4 கார்பன் ஆட்டம்ஸ் இருக்குது. இந்த 4 கார்பன் ஆட்டம்ஸ் இருக்குது. அப்போ இதனுடைய ரூட் வேர்டு பியூட். நான் 4th கார்பன் காம்பவுண்ட் 4th காம்பவுண்டை அல்கைன் சீரீஸில் மீத்தேன் ஈத்தேன் ப்ரொப்பேன் பியூட்டேன். அப்போ பியூட்டேன்லேருந்து வர்றது பியூட். அடுத்தது இதில் நம்பரிங் வந்து கொடுக்கும்போது 1 2 3 4 இப்படி தான் கொடுக்கணும். ஏன்னா இங்கே ஒரு சப்ஸ்டியூட் இருக்குது, Cl குளோரின் இருக்குது. அப்போ குளோரின் எங்கே சப்ஸ்டியூட் இருக்கோ அந்த சைடில் தான் நம்பர் 1 ஆரம்பிக்கணும். அப்போ 1 2 3 4 இது வந்து சப்ஸ்டியூட் வந்து குளோரின். அப்போ ப்ரீஃபிக்ஸில் வரணும் குளோரோ பியூட்டேன். அப்போ இதனுடைய நேம் குளோரோபியூட்டேன். இதில் வந்து குளோரின் ஆட்டம் இட் இஸ் அட்டாச் வித் ஃபஸ்ட் கார்பன். அப்போ 1 குளோரோபியூட்டேன் அப்படின்னு எழுதணும். ஆக ரொம்ப ஈஸி, கஷ்டமே கிடையாது. நீங்கள் ஃபஸ்ட்டு ரூட் வேர்டு கண்டுபிடிக்கணும், ப்ரீஃபிக்ஸு சப்ஸ்டியூஷன் இருந்தால் ப்ரீஃபிக்ஸு, அடுத்தது சிங்கிள் பாண்டு டபுள் பாண்ட் இருந்தால் சஃபிக்ஸில் ஏஎன்இ வருமா இஎன்இ வருமா ஒய்என்இ வருமானு அதை கண்டுபிடிக்கணும். அடுத்தது ஃபங்க்ஷனல் குரூப் வச்சு அதனுடைய நேம் ஓஎல்ல முடியணும். ஆல்கஹால்னால் ஓஎல்ல முடியணும், ஆல்டிஹைட்னா ஏஎல்ல முடியும். அந்த மாதிரி அதை கண்டுபிடிக்கணும். அப்போ அதெல்லாம் ஈஸியாக ஞாபகம் வச்சுன்னா இந்த ஐயூபிஎஸ்சி நேம் எழுதுறது ரொம்ப ஈஸி. ஃபஸ்ட்டு ரூட் வேர்டு கண்டுபிடிங்க, ரெண்டாவது ப்ரிஃபிக்ஸ் இருந்தால் ப்ரிஃபிக்ஸு, சஃபிக்ஸ் இருந்தால் சஃபிக்ஸ். இது 3 சேர்த்து எழுதுனாக்கா ஈஸியாகிடும். அடுத்து இதை பாருங்கள், 1 2 3 4 கார்பன் இருக்குது. 4 கார்பன் உள்ளது பியூட்டேன், அதுலேருந்து பியூட். இப்போ இது எல்லாம் சிங்கிள் பாண்டு தான் இருக்குது. இப்போ பியூட்டேன். அடுத்தது இது CO குரூப் இருக்குது. CO குரூப் அப்படின்னா கீட்டோன் குரூப்புனால ஃபங்க்ஷனல் குரூப்பு எழுதும்போது இந்த லாஸ்ட்டாக இருக்கிற ஈயை எடுத்துகிட்டு ONE சேர்க்கணும், பியூட்டனான். அப்போ ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ரொம்ப ரொம்ப ஈஸி. இந்த ஐயூபிஏ நம்ம பற்றி நீங்கள் பயப்படவேன்ற அவசியமே இல்லை. இப்போ இந்த ரூல்ஸை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ரூட் வேர்டு கண்டுபிடிங்க, அடுத்தது நம்பரிங்கை வச்சு எத்தனை கார்பன் இருக்குது அதை வச்சு தான் ரூட் வேர்டு கண்டுபிடிக்கிறேன். அதுக்கு அடுத்தது நம்பர் கொடுக்கணும், கார்பன் ஆட்டத்துக்கு நம்பர் கொடுக்கணும். அந்த நம்பர் கொடுக்கும்போது எந்த சைடில் ஆரம்பிக்கணும்னா ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷனல் குரூப் இருக்கா, ஃபங்க்ஷனல் குரூப் இருந்ததுனாக்கா அந்த சைடில். இப்போ இதில் ஃபங்க்ஷனல் குரூப் இருக்கா, அப்போ இங்கே 1 2 3 4 அப்படி கொடுக்கணும். அந்த மாதிரி கொடுங்க. அல்லது சப்ஸ்டியூட் இருந்தால் அந்த சைட்லேருந்து கொடுங்க, நம்பரிங் கொடுத்துருங்க. அதுக்கடுத்தது சஃபிக்ஸில் சிங்கிள் பாண்டாக இருந்தால் ஏஎன்இயில் முடியணும், டபுள் பாண்டாக இருந்தால் இஎன்இ, ட்ரிபிள் பாண்டாக இருந்தால் ஒய்என்இ முடியணும். அடுத்து ஃபங்க்ஷனல் குரூப்புக்கு ஆல்கஹாலுக்கு ஓஎல், ஆல்டிஹைட் CHO, கீட்டோன் CO, ஆசிட் COOH. இப்போ இந்த மாதிரி மெயினாக இந்த மாதிரி காம்பவுண்ட்ஸ் தான் கொடுக்குறாங்க. அப்போ இதெல்லாம் ஞாபகம் வச்சுங்க. ஓஎல்ல முடியும், ஆல்கஹால் இருந்தால் ஓஎல், ஆல்டிஹைட் இருந்தால் ஏஎல், இது OH குரூப் இருக்கும். இங்கே ஓஎல்ல முடியணும், கீட்டோனுக்கு ONEயில் முடியணும். ஆசிட் இருந்தாக்கா OIC போட்டு ஆசிட் போடும். அப்போ ரொம்ப ஈஸி, அதனால் பயப்பட வேணாம். இதை நிறைய பேர் டவுட்ஸ் கேட்குறாங்க ஃபோனில். நிறைய பேர் எங்களுக்கு ஐயூபி நேம் தான் கன்ஃபியூஷன் ஆகுது அப்படின்றாங்க. அதனால் இதை பற்றி பயப்பட வேணாம். இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் அடுத்தது எத்தனால் ப்ரிப்பரேஷன். எத்தனால் இஸ் ப்ரிப்பேர்டு ஃப்ரம் த molasses, fermentation of molasses. இந்த மொலாசஸ்லேருந்து ஃபெர்மெண்ட் பண்ணுறாங்க. அப்போ அந்த இதில் சுக்ரோஸ் வந்து இட் இஸ் கன்வெர்டட் இன்ட்டு குளுக்கோஸ் அண்ட் ஃப்ரக்டோஸை மாறுது பை த ஹெல்ப் ஆஃப் இன்வெர்டேஸ் என்சைம். அடுத்து குளுக்கோஸ் வந்து சைமஸ் என்சைம் வந்து கன்வெர்ட் பண்ணுது ஈத்தல் ஆல்கஹாலாக எத்தனாலாக மாற்றுது. இந்த ப்ராசஸ் அந்த ஈக்குவேஷன் இருக்குது, அதை நல்லா கவனமாக படித்து நிறைய தடவை எழுதி பாருங்கள், அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்தது யூசஸ் ஆஃப் எத்தனாலுடைய யூசஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட், அதை படிச்சிங்க. அதுக்கடுத்தது பார்த்திங்கனாக்கா எத்தனாயிக் ஆசிட் ப்ரிப்பரேஷன் ஃப்ரம் த ஆக்சிடேஷன் ஆஃப் எத்தனால் we are preparing the ethanoic acid. அந்த ஈக்குவேஷன் படிச்சிங்க, ரொம்ப முக்கியமானது.
அடுத்தது அதில் இருக்கிற ரியாக்ஷன்ஸ், முக்கியமாக இந்த ஆல்கஹால் பொறுத்த வரைக்கும் எஸ்டரிஃபிகேஷன் முக்கியமான ரியாக்ஷன். ரியாக்ஷன் between ethanol and ethanoic acid. Ethanol or ethanoic acid in the presence of concentrated sulfuric acid react பண்ணி they give the ester, sweet smelling compound ester ethyl ethanoate பேர். அந்த ஈக்குவேஷனை எழுதி பாருங்கள், ரொம்ப ரொம்ப முக்கியம். நிறைய தடவை கேட்குறாங்க. டைரெக்டாக வாட் இஸ் meant by esterification, give the chemical equation அப்படின்னு கேட்குறாங்க. அல்லது ரியாக்ஷன் பிட்வீன் give the equation or chemical reaction between the ethanoic acid and ethanol அப்படி கூட கேட்குறாங்க. அதனால் நீங்கள் எப்படி கேட்டாலும் ரெடியாக இருக்கணும். எஸ்டரிஃபிகேஷன் அப்படின்னு கேட்டாலும் ரெடியாக இருக்கணும். ஒரே கொஸ்டினே வேறு மாதிரி கேட்குறாங்க, அவ்வளோதான். எஸ்டரிஃபிகேஷன், வாட் இஸ் meant by esterification, give the chemical equation அப்படின்னு கேட்கும். அல்லது ரியாக்ஷன் பிட்வீன் give the equation reaction between the ethanol and ethanoic acid அப்படி கூட கேட்கலாம். அப்போ எப்படி கேட்டாலும் ஆன்சர் ஒன்று தான். அதனால் உங்களுக்கு இந்த இதில் குழப்பமே வர வேண்டாம். இந்த எத்தனாலை பொறுத்த வரைக்கும் யூசஸை பற்றி சொன்னேன். அடுத்தது அதில் 1 மார்க் கொஷினில் அல்லது 2 மார்க் கொஷினில் ரெக்டிஃபைடு ஸ்பிரிட், வாட் இஸ் meant by ரெக்டிஃபைடு ஸ்பிரிட் அப்படி கேட்குறாங்க. நிறைய தடவை கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. இதுக்கு முன்னாடி இந்த பழைய சிலபஸ்லேயும் அதை அந்த கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. அடுத்தது பவர் ஆல்கஹால், அடுத்தது அப்சல்யூட் ஆல்கஹால், இதை பற்றிலாம் நல்லா படிச்சிங்க. அதுக்கடுத்து ethanoic acid, ப்ரிப்பரேஷன் ஆஃப் ethanoic acid ஃப்ரம் எத்தனால், அந்த ஈக்குவேஷன் படித்து எழுதி பாருங்கள். அடுத்து ரியாக்ஷன்ஸ் ஆஃப் ethanoic acid இதை படிங்க. யூசஸ் ஆஃப் ethanoic acid ரொம்ப முக்கியம். ஒரு 4-5 பாயிண்ட்டாக இருக்குது, ரொம்ப ஈஸியாக இருக்கிற பாயிண்ட்ஸு ஞாபகம் வச்சுங்க. அதுக்கடுத்தது சோப்ஸ் அண்ட் டிட்டர்ஜென்ட்ஸ். இந்த சோப்ஸ் அண்ட் டிட்டர்ஜென்ட்ஸ் பற்றி சொல்லும்போது வாட் இஸ் meant by soap and what is meant by detergents, differences between soap and detergents. அது 5 மார்க் கொஷினில் அல்லது 4 மார்க் கொஷினில் நிறைய தடவை கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரொம்ப முக்கியமான கொஷின்ஸ். அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த கிளென்சிங் ஆக்ஷன் ஆஃப் சோப். சோப்பில் இட் இஸ் polar end, non-polar end. Carboxylate group, hydrocarbon. இப்போ சோப் மாலிகுல் எடுத்திங்கனாக்கா இட் இஸ் ஏ போலார் எண்ட், இட் இஸ் ஏ ஹைட்ரோஃபிலிக் குரூப். ஹைட்ரோஃபிலிக்னாக்கா வாட்டர் லெவிங் குரூப்பு. இந்த போலார் எண்டு இட் இஸ் கார்பாக்சிலேட் குரூப், COONA குரூப் இருக்குது. அதுக்கடுத்து டெயில் மாதிரி இருக்குது, இது நான் போலார் எண்டு இட் இஸ் ஹைட்ரோகார்பன் குரூப். இப்போ இந்த கிளென்சிங் ஆக்ஷன் கேட்கும்போது இந்த சோப் மாலிகுல்ஸ் போலார் எண்டு சொன்னால் இட் இஸ் ஹைட்ரோஃபிலிக். ஹைட்ரோஃபிலிக்னா வாட்டர் லெவிங், இது வந்து வாட்டர் கூட தான் சேரும். இது நான் போலார் எண்டு, இது வாட்டர் கூட சேராது. இட் இஸ் ஹைட்ரோஃபோபிக் குரூப். ஹைட்ரோஃபோபிக்னாக்கா வாட்டர் ஹேட்டிங் குரூப்பு. இட் அட்டாச்சஸ் வித் த டர்ட். இப்போ நம்ம துணி துவைக்கிறோம், அழுக்கான துணியை துவைக்கும் போது அந்த துணியில் இருக்கிற அழுக்கு கூட இந்த நான் போலார் எண்ட் இது தான் போய் அட்டாச் ஆகும். இட் ரிமூவ்ஸ் த டர்ட், இட் அட்டாச்சஸ் வித் த டர்ட் அண்ட் ரிமூவ் இட். அடுத்து பார்த்திங்கனாக்கா இந்த போலார் எண்டு, இந்த கார்பாக்சிலேட் குரூப்பு, இட் மிக்சஸ் வித் வாட்டர், இட் டிசால்வ்ஸ் இன் வாட்டர் அண்ட் ஃபார்ம் த மீசில்ஸ். அதுக்கடுத்தது அந்த நான் போலார் எண்டு இட் ரிமூவ்ஸ் த டர்ட். ஸோ திஸ் இஸ் எ கிளென்சிங் ஆக்ஷன் ஆஃப் சோப்பு. இந்த கிளென்சிங் ஆக்ஷன் ஆஃப் சோப் வந்து நிறைய கொஷின்ஸ் நம்ம ஸ்கூல் எக்ஸாம்லாம் நிறைய தடவை கேட்டிருக்கோம். ஆனால் அதில் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய பசங்க நிறைய தப்பு பண்ணுறாங்க. 2 பேருக்கும் எது ஹைட்ரோஃபோபிக் குரூப் எது, ஹைட்ரோஃபிலிக் குரூப் எது, போலார் எண்ட் எது, நான் போலார் எண்ட் எது, இதை குழப்பத்தில் மாற்றி எழுதுகிறாங்க. அதனால் கொஞ்சம் நல்லா தெளிவாக படிச்சுங்க. 1 or 2 டைம்ஸ் அதிகமாக படிங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின். டிஃப்ரென்சஸ் பிட்வீன் சோப்ஸ் அண்ட் டிட்டர்ஜென்ட்ஸ் அது புக்லேயே கொடுத்துருக்காங்க, டேபிளர் காலம் கொடுத்துருக்காங்க. அதை 5 மார்க் 4 மார்க் கொஷினில் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ தான்.
ரொம்ப ஈஸி, கஷ்டமே பட வேண்டாம். அதுக்கடுத்தது நிறைய மாணவர்கள் ஃபோனில் கொஸ்டின் கேட்குறது, இந்த ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகுல்ஸில் இந்த ப்ராப்ளம்ஸ். நான் ஏற்கனவே நடந்த கிளாஸ்லேயும் அதில் பற்றி நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பண்ணியிருக்கேன். இருந்தாலும் திரும்ப திரும்ப அதே கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. அந்த மோல் கால்குலேஷன், மோல் கான்செப்டில் முக்கியமாக நம்பர் ஆஃப் மோல்ஸு அல்லது கால்குலேட் த நம்பர் ஆஃப் மோல்ஸ், அந்த கால்குலேஷன் கேட்குறாங்க. அடுத்தது கால்குலேட் த மாஸ் ஆஃப் த சப்ஸ்டன்ஸ் அப்படி கேட்குறாங்க. அல்லது வால்யூம் கேட்குறாங்க. நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ், இதுதான் மாற்றி மாற்றி கேட்குறாங்க. ஒன்று நம்பர் ஆஃப் மோல்ஸ் கண்டுபிடிக்க சொல்லுவாங்க, அல்லது மாஸ் கண்டுபிடிக்க சொல்லுவாங்க, நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க, அல்லது வால்யூம் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. அப்போ எது கேட்டாலும் அந்த புக்லேயே இருக்குது ஃபார்முலாஸ். நம்பர் ஆஃப் மோல்ஸ் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா இருக்குது, அதை அப்படியே திரும்ப திரும்ப படிங்க. அந்த ஃபார்முலாஸ் தான் மெயின் ஃபார்முலா. அதுலேருந்து டெரைவ் பண்ண ஃபார்முலா தான் ஃபார்முலா யூஸ் பண்ணி அடுத்த கால்குலேஷன்ஸ்லாம் போடலாம். அதுக்கு உதாரணத்துக்கு ஒரே ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் இப்போ போடுறேன், இங்கே கவனிங்க. இந்த மாதிரி ஒரு கொஸ்டின், கால்குலேட் த மாஸ் ஆஃப் 2.24 லிட்டர் ஆஃப் சல்ஃபர் டை ஆக்சைடு அட் எஸ்டிபின்னு கேட்குறாங்க. இந்த கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க, 2.24 லிட்டர், அதான் கிவன் டேட்டா. அதில் பார்த்தீங்கன்னா அது தட் இஸ் வால்யூம். வால்யூம் ஈக்குவல் டு 2.24 லிட்டர். இப்போ வால்யூம் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க, நமக்கு மாஸ் கேட்குறாங்க. இப்போ நமக்கு புக்கில் கொடுத்துருக்க ஃபார்முலா நம்பர் ஆஃப் மோல்ஸ் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. நம்பர் ஆஃப் மோல்ஸ் இஸ் ஈக்குவல் டு வால்யூம் டிவைடட் பை மோலார் வால்யூம். பார்த்தீங்கன்னா வால்யூம் வந்து 2.24, மோலார் வால்யூம் அது ஸ்டாண்டர்ட் வேல்யூ 22.4 லிட்டர். இந்த ஸ்டாண்டர்ட் வேல்யூ தெரிஞ்சிருக்கணும். இது தெரியலனா உங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. இந்த மோலார் வேல்யூ யூ ஷுட் நோ, உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கணும். இதை வந்து ப்ராப்ளத்தில் கொடுக்க மாட்டாங்க, அதனால் இந்த வேல்யூவை நீங்கள் தான் ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ 2.24 வந்து வால்யூம் கொடுத்துருக்காங்க, 22.4 லிட்டர் வந்து மோலார் வால்யூம், அது ஸ்டாண்டர்ட் வேல்யூ. இப்போ இது கேன்சல் பண்ணாங்க, இது 1 டைம் வரும், 10 டைம் வரும். இப்போ 0.1. This is the number of moles. Number of moles is 0.1 mole. இப்போ கேட்குறது மாஸ் கேட்குறாங்க. நாம் கண்டுபிடிச்சிருக்கிறது நம்பர் ஆஃப் மோல்ஸ் கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ மாஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு மாஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் மோல்ஸு மல்டிப்ளைட் பை மாலிகுலர் மாஸ். மாஸ் கண்டுபிடிக்க ஃபார்முலா நம்பர் ஆஃப் மோல்ஸ் மல்டிப்ளைட் பை மாலிகுலர் மாஸ். நம்பர் ஆஃப் மோல்ஸு 0.1 கண்டுபிடிச்சிருக்கோம். இதுக்கு மாலிகுலர் மாஸ் சல்ஃபர் டை ஆக்சைடுக்கு மாலிகுலர் மாஸ் கண்டுபிடிக்கணும். அதனுடைய மாஸ் பார்த்தீங்கன்னாக்கா சல்ஃபர் டை ஆக்சைடு ஆக்சிஜன் 2 இருக்குது. அப்போ 16 அட்டாமிக் மாஸ் 16 2ஆல் மல்டிப்ளை பண்ண 32. சல்ஃபருக்கு 32 அட்டாமிக் மாஸ் 32 1 ஆட்டம் இருக்கிறனால 1ஆல் மல்டிப்ளை பண்ணோம். 32 ஆட் பண்ணால் 64 வருது. அப்போ இந்த மாலிகுலர் மாஸ் ஆஃப் சல்ஃபர் டை ஆக்சைடு 64. அப்போ இது 2 மல்டிப்ளை பண்ணால் 6.4 கிராம். அப்போ மாஸ் ஆஃப் த 2.24 லிட்டர் ஆஃப் சல்ஃபர் டை ஆக்சைடு அட் எஸ்டிபி அது இப்போ கால்குலேட் பண்ணால் 6.4க்கு இதை வந்து யூனிட் எழுதணும், கிராம்ஸ் எழுதணும். நிறைய மாணவர்கள் இந்த யூனிட் எழுதாமல் ஆன்சர் மட்டும் போடுறாங்க. அப்போ அவங்களுக்கு ஃபுல் மார்க் கிடைக்காது. ஞாபகமாக இந்த யூனிட் எழுதுங்க எதுவாக இருந்தாலும். இங்கே நம்பர் ஆஃப் மோல்ஸுக்கு மோல் எழுதுங்க, இங்கே மாஸுக்கு 6.4 கிராம்ஸ். அப்போ இந்த மாதிரி ஈஸியாக தான் இருக்குது, கஷ்டம் கிடையாது. அந்த மெயின் ஃபார்முலாவிலேருந்து டிரைவ் பண்ண ஃபார்முலா தான் இது. இந்த ஃபார்முலா புக்கில் நம்பர் ஆஃப் மோல்ஸ் கொடுத்துருப்பாங்க. நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஈக்குவல் டு
மாஸ் டிவைடட் பை மாலிகுலர் மாஸ்னு ஃபார்முலா இருக்குது. அதிலேருந்து வர ஃபார்முலா தான் இது. அதனால் அந்த புக்கில் இருக்கிற அந்த ஃபார்முலா மட்டும் படிச்சுங்க, அதில் நம்ம டெரைவ் பண்ணலாம், ரொம்ப ஈஸி. அடுத்த லெசன் பார்த்தீங்கன்னாக்கா பீரியாடிக் கிளாஸிஃபிகேஷன். இந்த பீரியாடிக் கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் எலிமெண்ட்ஸில் இதுக்கு முன்னாடி ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகுல்ஸில் மாடர்ன் அட்டாமிக் தியரி இதை பற்றி முன்னாடியும் பேசியிருக்கோம். மாடர்ன் அட்டாமிக் தியரியில் இருக்கிற பாயிண்ட்ஸ், சேலியன் ஃபீச்சர்ஸ் அது எல்லாத்தையும் படிங்க, ரொம்ப ஈஸி. அடுத்தது அதில் ஐசோடோப்ஸு, ஐசோபார்ஸு, ஐசோடோன்ஸ் இதை கேட்குறாங்க, திரும்ப திரும்ப கேட்குறாங்க. ஆனால் மாணவர்களுக்கு ரொம்ப குழப்பத்தில் மாற்றி மாற்றி எழுதுறாங்க. ஐசோடோப், ஐசோபார், ஐசோடோன் இது மூணையும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரே மாதிரி ஐசோன்னு ஆரம்பிக்கிறனால சில மாணவர்கள் மாற்றி மாற்றி எழுதிடுறாங்க. அந்த குழப்பம் வர வேண்டாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த பீரியாடிக் கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் லெசனில் மாடர்ன் பீரியாடிக் லா. The modern periodic law, it is based on the atomic number, the physical and chemical properties are the periodic functions of their atomic number அப்படின்றது அதை படிச்சுங்க. அடுத்தது ஃபீச்சர்ஸ் ஆஃப் பீரியட் குரூப்ஸு. பீரியட்ஸில் கேரக்டர்ஸ் என்னென்ன இருக்குது, எத்தனை பீரியட்ஸ் இருக்குது, ஃபஸ்ட்டு பீரியடில் எவ்வளோ, செகண்ட் பீரியட் அதை நல்லா படிச்சுங்க. அடுத்தது குரூப்ஸு, ஃபீச்சர்ஸ் ஆஃப் குரூப்ஸு, எத்தனை 18 குரூப்ஸ் இருக்குது, ஃபஸ்ட்டு குரூப்பு பேர் என்ன, ஆல்கலைன் குரூப்பு, அடுத்தது செகண்ட் குரூப்பு, தேர்ட் குரூப்பு அப்படின்னு இருக்குது, அதெல்லாம் படிச்சுங்க. அடுத்தது பீரியாடிக் ப்ராப்பர்ட்டிஸ், இந்த அட்டாமிக் ரேடியஸ், அயானிக் ரேடியஸ், எலக்ட்ரான் அஃபினிட்டி, அயனைசேஷன் எனர்ஜி, எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி, இது ஒவ்வொரு பீரியட்லேயும் எப்படி ஆகுது, அதனுடைய சேஞ்சஸ் இன் த அலாங் த பீரியட், சேஞ்சஸ் அலாங் த குரூப், அது ரொம்ப முக்கியமான கொஷின் பண்ணிங்க படிச்சிங்க. அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா மெட்டலர்ஜி. மெட்டலர்ஜியில் ஓர்ஸ், மினரல்ஸ், கேங், மேட்ரிக்ஸ், ஸ்லாக் இந்த மாதிரி அந்த டேர்ம்ஸ் இருக்குது. அந்த டேர்ம்ஸு 2 மார்க் கொஷின்ஸில் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஈவன் 1 மார்க் கொஷின்ஸில் எந்த மாதிரி வேணாலும் கேட்பாங்க. ட்ரூ ஆர் ஃபால்ஸ்லையும் கேட்கலாம், ஃபுல் இன் தி பிளாங்க்ஸ் கேட்கலாம், அசர்ஷன் அண்ட் ரீசனிங் அதெல்லாம் மாற்றி மாற்றி கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்தது எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் மெட்டல்ஸ், அலுமினியம் எக்ஸ்ட்ராக்ஷன், காப்பர், அயன் இருக்குது. இது மூணுமே முக்கியம், இதில் எது வேணாலும் கேட்க முடியும். அடுத்து ப்ராப்பர்ட்டிஸு, இந்த அயனை பொறுத்த வரைக்கும் அலாய்ஸ் முக்கியம். அலாய்ஸ் ஃபெரஸ் அலாய், நான் ஃபெரஸ் அலாய் அதை பார்த்துங்க. அடுத்தது இந்த டைப்ஸ் ஆஃப் அயனில் ராட் அயன் இருக்குது, ஸ்டீல் இருக்குது, கேஸ்ட் ராட் அயன், ஸ்டீல். அடுத்து அதோட கார்பன் பர்சன்டேஜ் பார்த்துங்க, ரொம்ப முக்கியம். பிக் அயன் அதில் மேக்ஸிமம் இட் கண்டென்ஸ் மேக்ஸிமம் பர்சன்டேஜ் ஆஃப் கார்பன். அடுத்து பார்த்திங்கன்னா ஸ்டீல், அடுத்தது ராட் அயன். இதை திரும்ப திரும்ப கேட்குறாங்க, அது நல்லா பார்த்துங்க. அலாய்ஸை பற்றி சொல்லியிருக்கேன், ஃபெரஸ் அலாய், நான் ஃபெரஸ் அலாய்ஸ். அடுத்தது கரோஷன், வாட் ஆர் த மெத்தட்ஸ் டு ப்ரிவெண்ட் கரோஷன், அது முக்கியமான பாயிண்ட்டு. அதில் கால்வனைசேஷன், எலக்ட்ரோப்ளேட்டிங், ஆனடைசிங், அடுத்தது கேத்தடிக் ப்ரொடக்ஷன், இதெல்லாம் பாருங்கள். இது ரொம்ப ஈஸி தான், ஒன்றும் கஷ்டம் கிடையாது. அடுத்த லெசன் சொல்யூஷன். சொல்யூஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கனாக்கா நிறைய ப்ராப்ளம்ஸ் கேட்டிருக்காங்க. சொல்யூஷன்ஸில் கால்குலேட் த சால்யூபிலிட்டி கேட்குறாங்க. அடுத்தது கால்குலேட் த மாஸ் பர்சன்டேஜ், ரெண்டும் இருக்குது. இது ரெண்டுக்கும் பார்த்திங்கன்னா ஸ்லைட் வேரியேஷன் தான் இருக்குது. சால்யூபிலிட்டி கேட்கும்போது மாஸ் ஆஃப் த சொல்யூட் டிவைடட் பை மாஸ் ஆஃப் த சால்வெண்ட் மல்டிப்ளைட் பை 100 வரும். அதுவே மாஸ் பர்சன்டேஜ் கேட்கும்போது மாஸ் ஆஃப் த சொல்யூட் டிவைடட் பை மாஸ் ஆஃப் த சால்வெண்ட் சொல்யூஷன், மாஸ் ஆஃப் த சொல்யூஷன் இன்ட்டு 100 வரும். அப்போ சால்யூபிலிட்டி கேட்கும்போது நல்லா ஞாபகம் வச்சுங்க, மாஸ் ஆஃப் த சொல்யூட் டிவைடட் பை மாஸ் ஆஃப் த சால்வெண்ட் மல்டிப்ளை பை 100. மாஸ் பர்சன்டேஜ் கேட்கும்போது மாஸ் ஆஃப் த சொல்யூட் டிவைடட் பை மாஸ் ஆஃப் த சொல்யூஷன் இன்ட்டு 100 வரும். அப்போ இதை மாற்றி மாற்றி எழுதிடுறாங்க, அதை நல்லா கவனமாக வச்சுங்க, ஞாபகம் வச்சுங்க. அடுத்தது சால்யூபிலிட்டி, ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் த சால்யூபிலிட்டி, நேச்சர் ஆஃப் த சொல்யூட் ஆர் சால்வெண்ட். அடுத்தது டெம்பரேச்சர், ப்ரெஷர், இதை பற்றி படிச்சுங்க. இதில் வந்து நிறைய தடவை கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. 2 மார்க் கிரியேட்டிவ் கொஷின்ஸ் கூட கேட்குறாங்க. ஏன் கோல்டு கண்ட்ரிஸ்லாம் அக்வாட்டிக் அனிமல்ஸ் வந்து தே ஆர் லிவிங் மோர் இன் நம்பர் இன் கோல்டு கண்ட்ரிஸ் இன் கோல்டு வாட்டர் தேன் இந்த ஹாட் வாட்டர் அல்லது நார்மல் வாட்டர் அப்படின்னு கேட்குறாங்க. ஏன்னா
when the temperature decreases, solubility of gas increase. அப்போ கோல்டு கண்ட்ரீஸில் வாட்டருடைய டெம்பரேச்சர் குறைவாக இருக்குது, அப்போ ஆக்சிஜன் டிசால்வ் ஆகிற ஆக்சிஜன் அதிகம் ஆகினால இட் ஃபேவர்ஸ் டு த growth of living aquatic organisms அப்படின்னு அதை எழுதணும். அடுத்தது வால்யூம் பர்சன்டேஜ், மாஸ் பர்சன்டேஜ். அடுத்தது பார்த்திங்கன்னா முக்கியமாக இந்த லெசனில் இந்த ஹைட்ரேட்டட் சால்ட்ஸ், ப்ளூ விட்ரியால், க்ரீன் விட்ரியால், ஒயிட் விட்ரியால் ஒரே மாதிரி இருக்குது. அடுத்து ஜிப்சம், எப்சம் சால்ட்டு, ஜிப்சம், இதை பற்றி ஒரு டேபுலர் காலம் கொடுத்துருக்காங்க, அதில் ஃபார்முலாலாம் இருக்குது, அதை நல்லா படிச்சிங்க. அடுத்தது ஹைக்ரோஸ்கோப்பி அண்டு டெலிக்யூசன்ட். இந்த ஹைக்ரோஸ்கோபிக் அண்ட் டெலிக்யூசன்ட் சப்ஸ்டன்ஸ் பார்த்திங்கனாக்கா, ஹைக்ரோஸ்கோப்பி அப்படின்றது தே ஆர் த காம்பவுண்ட்ஸ், கெமிக்கல் காம்பவுண்ட்ஸ், தே அப்சர்வ் வாட்டர் வித்தவுட் சேஞ்சிங் த ஸ்டேட் மாறாது, அதே ஸ்டேட்டில் தான் இருக்கும், பட் தே அப்சர்வ் த வாட்டர். ஆனால் டெலிக்யூசன்ட்டில் தே அப்சர்வ் வாட்டர் அண்டு தேர் மே பி ஏ சேஞ்ச் இன் த ஸ்டேட், அதனுடைய ஃபிசிக்கல் ஸ்டேட் மாறும், சாலிடாக இருக்கிற லிக்விடாக மாறும், அந்த மாதிரி மாறுச்சுன்னா அது டெலிக்யூசன்ட்டு. மாறாமல் வாட்டரை மட்டும் அப்சர்வ் பண்ணால் அது ஹைக்ரோஸ்கோபிக். இந்த ஹைக்ரோஸ்கோபிக்கு டெலிக்யூசன்ட்டு டேபுலர் காலம் டிஃப்ரென்சஸ் கொடுத்துருக்காங்க, அதை பார்த்துக்குங்க. சில லிஸ்ட் ஆஃப் காம்பவுண்ட்ஸ் கொடுத்துருவாங்க, we have to find out, we have to segregate as it, whether they are hygroscopic compound and deliquescent compounds அப்படின்னு இது பண்ணணும். பெரும்பாலும் ஹைக்ரோஸ்கோபிக் காம்பவுண்ட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா அமார்ஃபஸ் சாலிடாகவும் லிக்விடாகவும் இருக்கும். டெலிக்யூசன்ட் சப்ஸ்டன்ஸ் வந்து கிறிஸ்டல் ஃபார்மில் இருக்கும். இப்போ அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். லிக்விட் அண்ட் அமார்ஃபஸ் சாலிடாக இருந்தாக்க ஹைக்ரோஸ்கோபிக், கிறிஸ்டலைன் சாலிட்ஸாக இருந்தால் அது டெலிக்யூசன்ட். அடுத்தது டைப்ஸ் ஆஃப் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ். இந்த கெமிக்கல் ரியாக்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கனாக்கா காம்பினேஷன் ரியாக்ஷன், டீகாம்போசிஷன் ரியாக்ஷன், டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன், டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன், அதை பற்றி இப்போ டீட்டெயிலாக படிச்சிங்க, ரொம்ப ஈஸி தான். இந்த காம்பினேஷன், டீகம்போசிஷன் அதுக்கு ஆப்போசிட். அப்படியே காம்பினேஷனாக A + B gives AB, AB ரெண்டு சேர்ந்து AB கொடுத்தா அது காம்பினேஷன். அப்படியே ஆப்போசிட்டாக இருந்தாக்க அது டீகாம்போசிஷன். ஏபின்ற காம்பவுண்டு டிசோசியேட் ஏ அண்ட் பியாக மாறுது. அடுத்தது டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன். இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷனில் ஹைலி ரியாக்டிவ் மெட்டல்ஸ் தே டிஸ்பிளேசஸ் லெஸ் ரியாக்டிவ் மெட்டல். இது ஞாபகம் வச்சுங்க. அந்த உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னாக்கா காப்பர் சல்ஃபேட், அயன், இஃப் யூ பிளேஸ் ஏ பீஸ் ஆஃப் அயன் ராட் இந்த காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷன், காப்பர் சல்ஃபேட்டில் அயனை போட்டாங்க, இந்த காப்பர் சல்ஃபேட்டில் இருக்க காப்பர் வந்து லெஸ் ரியாக்டிவ் மெட்டல், அயன் வந்து ஹைலி ரியாக்டிவ். அப்போ அயன் என்ன பண்ணுது, இட் டிஸ்பிளேசஸ் அ காப்பர். காப்பர் வந்து ரியாக்டிவிட்டி பவர் கம்மியாக இருக்கனால அயன் போய்ட்டு காப்பரை டிஸ்பிளேஸ் பண்ணிவிட்டு அயன் சல்ஃபேட் FeSO4 மாறுது. அப்போ ஹைலி ரியாக்டிவ் மெட்டல் டிஸ்பிளேசஸ் ஏ லெஸ் ரியாக்டிவ் மெட்டல். இதாங்க இந்த எதெல்லாம் ஹைலி ரியாக்டிவ் மெட்டல், எது லெஸ் ரியாக்டிவ் மெட்டல் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு புக்கில் ஒரு டேபுலர் காலம் கொடுத்துருக்காங்க, அதை படித்தாலே போதும், ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். அந்த வரிசையாக ஆர்டர் மாறாமல் இருக்கிறதுக்கு ஒரு இருக்குது. அடுத்து டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன். அடுத்தது இந்த லெசனை பொறுத்தவரையும் பார்த்திங்கனாக்கா ரிவர்சிபிள் ரியாக்ஷன், இர்ரிவர்சிபிள் ரியாக்ஷன், rate of chemical reaction, factors influencing the rate of reaction, அது ரொம்ப முக்கியம். அதில் பார்த்தீங்கன்னா ஃபேக்டர்ஸை பார்த்தீங்கன்னா நேச்சர் ஆஃப் த ரியாக்டன்ட்டு, கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ரியாக்டன்ட்டு, டெம்பரேச்சர், ப்ரெஷர், கேட்டலிஸ்ட்டு, சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த ரியாக்டன்ட். இது வந்து டீட்டெயில் ஆன்சரில், லாங் ஆன்சர் கொஸ்டினில் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒவ்வொரு சின்ன ஹெட்டிங்கை கொடுத்து 2 மார்க் கொஸ்டினில் கூட கேட்கலாம். அடுத்தது ஈக்குலிபிரியம். இந்த ரிவர்சிபிள் ரியாக்ஷனில் ஃபார்வர்ட் ரியாக்ஷன் நடக்கும், பேக்வர்ட் ரியாக்ஷன் நடக்கும். ரேட் ஆஃப் ஃபார்வர்ட் ரியாக்ஷன் இஸ் ஈக்குவல் டு ரேட் ஆஃப் பேக்வர்ட் ரியாக்ஷன். ரெண்டு ரேட்டும் ஈக்குவலாக இருந்தால் அது அந்த கண்டிஷன் பேர் ஈக்குலிபிரியம். அந்த ஈக்குலிபிரியமில் தேர் இஸ் நோ சேஞ்ச் இன் த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ரியாக்டன்ட் ஆர் ப்ராடக்ட், எதுவுமே மாறாது, கான்சன்ட்ரேஷன் அப்படியே இருக்கும். அடுத்து கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஈக்குலிபிரியம். அடுத்தது அயானிக் ப்ராடக்ட் ஆஃப் வாட்டர். இந்த அயானிக் ப்ராடக்ட் ஆஃப் வாட்டரில் ஆட்டோ அயனைசேஷன், வாட்டர் என்ன பண்ணுது, இட் அண்டர்கோஸ் செல்ஃப் அயனைசேஷன், அது தானாகவே பிரிஞ்சு
ஹைட்ரோனியம் அயனாகவும் ஹைட்ராக்சில் அயனாகவும் பிரியுது. அயானிக் ப்ராடக்ட் ஆஃப் வாட்டர் KW is equal to concentration of H plus and multiplied by concentration of OH minus. இதை இது பண்ணிங்க. அடுத்து இந்த லெசனில் pH பவர் ஆஃப் ஹைட்ரஜன் அயான் pH கால்குலேஷன் அது ஃபார்முலா இருக்குது. pH is equal to negative logarithm based on இந்த ஃபார்முலா pH is equal to negative logarithm based on hydrogen ion concentration. அடுத்து POH equal to negative logarithm based on hydroxyl ion concentration. pH plus POH is equal to 14. இந்த ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணி ப்ராப்ளம் கேட்குறாங்க. அப்போ இந்த மூணுமே ஞாபகம் வச்சுக்கணும். pH is equal to negative logarithm based on hydrogen ion concentration. POH equal to minus logarithm based on hydroxyl ion concentration. OH minus pH plus POH is equal to 14. இந்த ஃபார்முலாஸை யூஸ் பண்ணி ப்ராப்ளம் கேட்டிருக்காங்க. நிறைய அது ஈஸியாக எல்லா மாணவர்களும் ஸ்கூல் எக்ஸாமில் நிறைய மாணவர்கள் கரெக்டாக போடுறாங்க. ஒருத்தர் 2 பேர் தான் தப்பு பண்ணுறாங்க. அதனால் இதில் வர்ற ப்ராப்ளத்தை போட்டு பாருங்கள். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இன்னும் ஷார்ட் டைம் தான் இருக்குது. இன்னும் ஒரு 10 days தான் இருக்குது உங்களுக்கு டைமு. ஏற்கனவே படித்தது திரும்ப படிங்க, ரிவைஸ் பண்ணுங்கள். புதுசாக ஏற்கனவே படிக்காத கொஸ்டின்ஸ் எதாக இருந்தாக்கா இப்போ போய் அதை போய் படிக்கிறேன்னு ஐயோ நான் அதை விட்டுட்டுனா இது பண்ணிட்டேன் படிக்க வேண்டாம், மனசில் பயப்பட வேண்டாம். ஏற்கனவே படிச்சிருப்பீங்க. ஏன்னா உங்களுக்கு இந்த கொரோனாவனால் கிட்டத்தட்ட 2 மாதம் அதிகப்படியான டைம் 60 நாள் டைம் எக்ஸ்ட்ராக்கவே கிடச்சிருக்கு. அதனால் நல்லபடியாக இதுக்கு முன்னாடியே படிச்சிருப்பீங்க. பயப்படாமல் எழுதுங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம சயின்ஸை பொறுத்த வரைக்கும் 25 மார்க்ஸ் ஏற்கனவே முடிச்சிட்டோம். மீதி இருக்க 75 தான். 75ல் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மட்டும் படித்தாலே 50 மார்க் வாங்க முடியும். அதனால் உங்களுக்கு ஈஸியாக ஸ்கோர் பண்ணலாம். சயின்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கஷ்டப்படணுன்ற அவசியம் இல்லை. வாழ்த்துக்கள். நல்லபடியாக எழுதுங்க. நன்றி, வணக்கம். ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், என்ன எக்ஸாம் தேதிலாம் சொல்லியாச்சுல்ல? எக்ஸாம் வரப்போகுது. எல்லாம் ஒரே டென்ஷனாக இருக்கீங்களா? டென்ஷனே தேவையில்லை. இவ்வளோ நாள் நல்லா ரிவைஸ் பண்ணியிருக்கீங்க. இப்போ உங்கள் ஸ்கூல்லலாம் ஆன்லைன் கிளாஸஸ்லாம் ஆரம்பிச்சிட்டு இருப்பாங்கல்ல, உங்களை ரிவிஷன் பண்ணுறதுக்காக. பயப்படவே தேவையில்லைப்பா, நல்லா எழுதலாம் எக்ஸாமு. கொஸ்டின் பேப்பர் பாருங்களேன், ஈஸியாக தான் இருக்க போகுது உங்களுக்கு. போன செக்ஷன் முடித்த பிறகு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் எங்களுக்கு கால் பண்ணாங்க. எது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், எது முக்கியமான கொஸ்டின் மிஸ், இந்த பாடத்தில் எந்த கொஸ்டின் வரும் அப்படின்ட்டு நிறைய பேர் எங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்டுகிட்டே இருந்தீங்க. நாங்கள் சொல்கிற ஒரே பதில் இது தான் எல்லாருக்கும். என்னென்னா ப்ளூ பிரிண்ட்டு கிடையாது. அதனால் இந்த கொஸ்டின் தான் இந்த பாடத்துலேருந்து வரும், இந்த மாதிரியான கேள்வி தான் வரும்னு யாராலையும் சொல்லவே முடியாது. நீங்கள் தான் ஃபஸ்ட்டு செட்டு. இந்த கொஸ்டின் பேப்பர் தான் மற்ற எல்லா பசங்களுக்கும் ஒரு மாடலாகவே அமைய போகுது. அதனால் நீங்கள் கவனமாக படித்து எழுதணும். சரியா? போன கிளாஸில் சொன்ன மாதிரியே தான் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எப்படி எழுதணும்னு அதில் சொல்லியிருக்கிறேன். அதே மாதிரி தான் எழுதணும் எக்ஸாமும். நீங்களே இப்போ பார்த்தீங்கன்னா 10 பேர் ஒரு கிளாஸில் உட்கார வைக்க போகிறாங்க. அதெல்லாம் நினச்சி பயப்படவே கூடாது. நீங்கள் எத்தனை பேர் இருந்தான்னா நீ தானே உன் எக்ஸாம் எழுதணும். அதனால் தைரியமாக எழுதுங்க. முக்கியமாக உடம்பை பத்திரமா பார்த்துக்குங்க. லேசாக டெம்பரேச்சர் இருந்தால் கூட எக்ஸாம் ஹால்குள்ளே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அதனால் தயவு செஞ்சு இந்த பரீட்சை முடிகிற வரைக்கும் எங்கே லாக்டவுனை தளர்த்திட்டாங்க அங்கே போகலாம், நான் ஃப்ரெண்டுக்கு வீட்டில் போய் குரூப் ஸ்டடி பண்ணுறேன், தயவு செஞ்சு அதெல்லாம் பண்ணாதீங்க. தனியாக உட்காந்து உங்கள் வீட்லேயே நீங்கள் படிங்க. சரியா? இதுதான் ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன். சரி, இப்போது இந்த போன கிளாஸில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பிள்ளைங்க ஹெரிடிட்டி லெசன் ரொம்ப கஷ்டமாக இருக்குது மிஸ், எனக்கு அது புரிஞ்சிக்க முடியல, அதுலேருந்து கேள்வி வருமா அப்படின்ட்டு நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க. எல்லா லெசனுமே முக்கியமானது தான்மா. ஏன்னா ப்ளூ பிரிண்ட் இல்லை. திருப்பி நம்ம அதே தான் சொல்லிட்டு இருக்கோம், ப்ளூ பிரிண்ட் இல்லைன்னு சொல்லிட்டு. அதனால் நீங்கள் அந்த ஹெரிடிட்டி லெசன்லேருந்து நான் சில கொஞ்சம் முக்கியமான விஷயங்களை இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதுலேருந்து எப்படி ஒரு கொஸ்டின் வரும், அந்த கொஸ்டினுக்கு நீங்கள் எப்படி ஆன்சர் பண்ணுறான்றதை சொல்ல போகிறேன். சரியா? இப்போ இந்த லாக்டவுன் பீரியடில் என்கிட்ட தமிழ் மீடியம் புக் இல்லை. நிறைய பிள்ளைங்க போன இந்த ப்ரோக்ராமை பார்த்துட்டு கேட்டிருந்தாங்க, என்ன மிஸ் நீங்கள் வெறும் இங்கிலீஷ் மீடியம்லேயே எடுத்துகிட்டு இருந்தீங்கன்னா அப்போ தமிழ் மீடியம் பசங்க எப்படி படிக்கிறதுன்னு கேட்டிருந்தீங்க. வெரி சாரி, ரொம்ப எனக்கு மனசு கஷ்டமாக போயிடுச்சு. ஏன்னா இந்த லாக்டவுன் பீரியடில் தமிழ் மீடியம் புக்கு எங்களுக்கு கிடைக்கல.
அதனால் நான் இங்கிலீஷ் மீடியம் புக்கு, நானும் ஒரு இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூலில் இருக்கிறதுனால என்கிட்ட ஒரு இங்கிலீஷ் மீடியம் புக் இருந்தது, அதை வச்சு தான் நடத்திட்டு இருக்கேன். அதை கம்பேர் பண்ணி நீங்கள் தமிழ் மீடியம் புக் வச்சுருந்தீங்களா, அதில் கையில் எடுத்துக்கிட்டு நான் சொல்கிறது பேஜ் அதுக்கு முன்ன பின்ன ஏதாவது ஒரு பேஜ் 2 பேஜ் தான் முன்ன பின்ன இருக்கும், அதை வச்சு நீங்கள் பார்த்துக்கோங்க. சரியா? இப்போ எல்லாம் புக்கு எடுத்துக்கிட்டிங்களா? வெரி குட். இப்போ ஹெரிடிட்டி லெசன் எடுத்துக்கோங்க. லெசன் நம்பர் 18. ஓகே, பேஜ் நம்பர் 261, 261. இது இங்கிலீஷ் மீடியம் புக்கு. தமிழ் மீடியம் புக்கில் இந்த லெசன் 18வது லெசனை லெசன் நம்பர் மாறல. சரியா? அதனால் 18வது லெசனை எல்லாருமே எடுத்துக்குங்க. சரி, இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய கேள்விகள் உங்களுக்கு மனசில் புதுசாக இருக்கும். ஏன்னா இது என்னது புரியல, ஏன்னா பாடம் நடத்தி ரொம்ப நாள் ஆயிடுச்சு, பரீட்சை எழுதியும் நீங்கள் ரொம்ப நாள் ஆயிடுச்சு. இப்போ இந்த லெசனை படிக்கும் போது எல்லாம் உங்களுக்கு புதுசாக தெரியும். இதெல்லாம் மிஸ்ஸு நடத்துனாங்களா நம்மளுக்குன்னு கூட தோணும். எல்லாமே உங்கள் மிஸ்ஸு நடத்துனது தான். இப்போ நான் ஃபுல்லாக நடத்த முடியாது. ஒரு சின்ன முக்கியமான விஷயங்கள்ல அதில் எப்படி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம், அது என்ன மாதிரி எழுதலாம், என்ன மாதிரி கொஸ்டின் வந்தால் எப்படி எழுதுறது மட்டும் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். சரியா? சரி, இப்போ இதில் ரொம்ப முக்கியமானது எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மோனோ ஹைப்ரிட் கிராஸ் அண்ட் டை ஹைப்ரிட் கிராஸ்ன்னு இருக்கு பாருங்க, அது ரொம்ப முக்கியமானதுப்பா. அது நிறைய கேட்க வாய்ப்புகள் இருக்கு. இந்த மோனோ ஹைப்ரிட் கிராஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ப்ராக்டிக்கல் எக்ஸாமுக்கே நம்ம படிச்சிருக்கோம். சரியா? அதில் படம் வரைஞ்சிருக்கீங்க, அது அப்போ ஃபீனோடைபிக் ஜீனோடைபிக் என்னன்னு கேட்பாங்க, அதுவும் நீங்கள் படிச்சிருக்கணும். சரியா? இதில் வந்து முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா மெண்டல்ஸில் வந்து அந்த மோனோ ஹைப்ரிட் கிராஸோட அந்த டயக்ராம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போது ஒரு 7 மார்க் கொஸ்டினில் ஒரு கேட்டாங்கன்னா இதை மோனோ ஹைப்ரிட் அண்ட் ஹைப்ரிட் கேட்டாங்கன்னா கண்டிப்பாக அந்த படம் வரைஞ்சி தான் நீங்கள் எழுதணும். 7 மார்க் கேள்வி எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஒரே 7 மார்க்காக இது வரைக்கும் கேட்டதில்லை. பிடியில் ஒரு 5 கொஸ்டின் பேப்பர் இருக்குது, 6 கொஸ்டின் பேப்பர் இருக்குது. அப்புறம் நீங்கள் எழுதியிருப்பீங்க ஹாஃப் இயர்லி, குவார்ட்டர்லி, அப்புறம் ரிவிஷன் எல்லாமே எழுதியிருப்பீங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 7 மார்க் கொஸ்டின் ஒரு ஃபுல்லாக அப்படியே ஒரே ஒரு கேள்வி கொடுத்து அதுக்கு 7 மார்க்கு கொடுக்குற மாதிரி இது வரைக்கும் கேட்கல. அதனால் எப்பயுமே சப்டிவிஷன்ஸ் தான் இருக்கும். ஒரு கொஸ்டின் எடுத்திங்கன்னா ஏ பி, அப்படி ஏ பார்ட்டு பி பார்ட்டுன்னு இருக்கும். அதனால் அந்த பார்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எழுதலாம். ஓகே, அடுத்தது இன்னொரு பசங்க கேட்டிருந்தாங்க, மிஸ் நான் இந்த கைடு படிச்சிருக்கேன், என் ஃப்ரெண்டு வேற ஒரு கைடில் படிக்கிறா, அதில் பார்த்தா அதே கேள்வி பெருசாக கொடுத்துருக்காங்க, ஆனால் நான் படிக்கிற கைடில் 4 வரியிலே முடிஞ்சிருக்கு மிஸ். இதெல்லாம் ஒரு பிரச்சனையே கிடையாது. நீங்கள் புக்கை படிங்க. கைடு இஸ் அ சப்போர்ட் ஃபார் யூ. உங்களோட நீங்கள் படிக்கிறதுக்கான ஒரு சப்போர்ட்டு தான் கைடு. உங்கள் மிஸ்ஸுங்கெல்லாம் கைடை யாருமே வந்து ரொம்ப ரெஃபர் பண்ணி இருக்க மாட்டாங்க. ஏன்னா இதுதான் ஃபஸ்ட்டு புக்கு வரதே லேட்டாக வெளியிட்டாங்க, அதை பார்த்து தான் கைடு ப்ரிப்பேர் பண்ணாங்க. கைடு ப்ரிப்பேர் பண்ணும்போது அதில் நிறைய தவறுகள் இருக்குது. எப்பயுமே ஃபஸ்ட்டு வாட்டி பண்ணும்போது அவங்களுக்கும் இது ரைட்டாக அது தவறான்னு தெரியாமல் நிறைய மிஸ்டேக்ஸ் இருக்குது. அதனால் கைடில் படிக்கிறத விட நீங்கள் அந்த ஆன்சர்ஸ்லாம் புக்கில் படிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. சரியா? இந்த கேள்வி அடிக்கடி கேட்டிருந்தீங்க, இந்த கைடில் படித்தா நல்லதா, இந்த கைடில் படித்தா நல்லதா? எல்லா கைடுமே நல்ல கைடு. அதை விட பெஸ்ட்டு கைடு எதுனா உங்கள் புக்கு தான். உங்கள் டீச்சர்ஸ் சில பேர் நோட்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஏன்னா 2 கைட்லேயும் சிலது தவறாக இருந்திருக்கும், புக்கில் கரெக்டாக இருக்கும். அதை சுருக்கி உங்களுக்கு நோட்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க. மிஸ்ஸுங்க கொடுத்த நோட்ஸ் இருந்தால் அதை படிச்சுட்டு போங்க, அது ரொம்ப ரொம்ப நல்லது. அது இந்த மோனோ ஹைப்ரிடும் டை ஹைப்ரிடுக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா அதில் 2-3 கைடில் நான் ரெஃபர் பண்ண வரைக்கும் பார்த்தீங்கன்னா சில கைடில் சின்னதாக கொடுத்துருந்தாங்க, சில கைடில் ஃபுல்லாக புக்கில் இருக்கிறத அப்படியே கட் அண்ட் பேஸ்ட் பண்ண மாதிரி கொடுத்துருந்துருக்காங்க. சரியா? நான் ஏற்கனவே போன செக்ஷனில் என்ன சொன்னேன், சயின்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு 7 மார்க் கொஸ்டின்ஸ் எழுதும்போது பேராகிராஃபாக எழுதுறதை தவிர்த்துட்டு நீங்கள் பாயிண்ட்ஸ் போட்டு எழுதிங்கன்னா கண்டிப்பாக ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு கீவேர்ட்ஸ். இப்போ மோனோ ஹைப்ரிடில் வந்து பார்த்தீங்கன்னா கீவேர்ட்ஸ்னால் என்னது, பேரண்ட் ஜெனரேஷன் எழுதணும், F1 ஜெனரேஷன், F2 ஜெனரேஷன். ஓகே, இதெல்லாம் வந்து கீ பாயிண்ட்ஸ். இதெல்லாம் சைட் ஹெட்டிங்காக போட்டு அது என்னென்னு எழுதினீங்கனாலே உங்களுக்கு மார்க்கு கிடைக்கும். ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து முக்கியமாக அந்த ரேஷியோ எழுதணும். ஓகேவா? அதில் என்ன கொடுத்துருக்காங்களோ அந்த ரேஷியோவை நீங்கள் எழுதணும். இதுதான் முக்கியமானது. இந்த மோனோ ஹைப்ரிட் அண்டு டை ஹைப்ரிட் கிராஸ் நல்லா படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் குரோமோசோம்ஸ் எல்லாரும் முக்கியமாக. அடுத்தது டிஎன்ஏ பற்றி கேட்டிருந்தீங்க என்கிட்ட, ஃபோனில் நிறைய பேர் கால் பண்ணியிருந்தீங்க, வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. டிஎன்ஏ ரொம்ப முக்கியமாக, கண்டிப்பாக அது முக்கியமானது. ஏன்னா வருங்காலத்தில் நிறைய ரிசர்ச் வந்து டிஎன்ஏல தான் பண்ண போகிறாங்க. அப்போது இப்போ இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு அந்த டிஎன்ஏ பற்றி நல்லா தெரிஞ்சிருக்கணுன்ட்டு இந்த பாடத்திலேருந்து வர ஒரே ஒரு முக்கியமான கொஸ்டின் எதுவாக இருக்கலாம், டிஎன்ஏவாக கூட இருக்கலாம்.
இருக்கலாம், மிஸ் சொல்லிட்டாங்க, டிவிலே சொல்லிட்டாங்க, டிஎன்ஏ ரொம்ப முக்கியம் அப்படின்ட்டு நீங்கள் நினச்சிடாதீங்க, அதுவும் வரலாம் அப்படின்னு தான் சொல்கிறோம். ஓகேவா? அந்த டிஎன்ஏல வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்ஏ ஸ்ட்ரக்சர் படிச்சுக்குங்க, ரொம்ப முக்கியமானது. நான் லாஸ்ட் டைமே சொன்னது ஸ்ட்ரக்சரு, அதோட அது மாலிகுலர் ஃபார்முலா ஸ்ட்ரக்சர் ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்தது டிஎன்ஏ ரிப்ளிகேஷன், அது போன வாட்டியே நான் நல்லாவே சொன்னேன், அது எப்படி வருதுன்ட்டு அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கிட்டு டிஎன்ஏ ரிப்ளிகேஷனை நல்லா படிச்சுக்கு. அடுத்தது குரோமோசோம் எடுத்திங்கன்னா டைப்ஸ் ஆஃப் குரோமோசோம் ரொம்ப முக்கியம்ப்பா. அது வந்து கேட்கலாம், 4 மார்க்கில் கேட்கலாம், 7 மார்க்கில் ஒரு பார்ட்டாக கூட கேட்கலாம். அவங்க எப்படி கேட்கலாம், வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் குரோமோசோம் பேஸ்ட் ஆன் த பொசிஷன் ஆஃப் சென்ட்ரோமியர் அண்ட் பேஸ்ட் ஆன் த ஃபங்க்ஷன். இதை ரெண்டுத்தையும் சேர்த்து ஒரு 7 மார்க்காக கேட்கலாம் அவங்க. இப்போது 7 மார்க் எப்படி வரும் நிறைய பேர் கேட்குறீங்க. இந்த மாதிரி தான் புக்குலேருந்து எப்படி மிஸ் கேட்பாங்க அப்படின்னா இப்படி தான் கேட்பாங்க. 2 டாபிக் எடுத்து அதை அப்படியே ஏ பார்ட்டு பி பார்ட்டுன்னு போட்டு கேட்பாங்க. நம்ம ஏ பார்ட்டு டைப்ஸ் ஆஃப் குரோமோசோம் பேஸ்ட் ஆன் த சென்ட்ரோமியர் அண்ட் அடுத்தது டைப்ஸ் ஆஃப் குரோமோசோம் பேஸ்ட் ஆன் த ஃபங்க்ஷன். சரியா? அப்போ இது ரெண்டுத்தையும் படிச்சுக்கலாம் நம்ம நல்லா. பேஜ் நம்பர் 266 அழகாக கொடுத்துருக்காங்க. அங்கே பார்த்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் குரோமோசோம் பேஸ்ட் ஆன் சென்ட்ரோமியருக்கு 4 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, ஃபங்க்ஷனுக்கு கீழே கொடுத்துருக்கா. சரியாம்மா? இப்போது இந்த மாதிரியான கேள்விகள் தான் இந்த லெசன்லேருந்து வர நிறைய வாய்ப்பு. அப்புறம் மிஸ் டிஎன்ஏ படம் வரையணுமா? 7 மார்க்கில் கேட்டால் கண்டிப்பாக படம் வரைஞ்சி நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுறது நல்லது. புரியுதா? ஏன்னா இன்னுமே வந்து மார்க் அலோகேஷன் இருக்குது. ஒரு கொஸ்டினுக்கும் இந்த பாயிண்ட் எதுனா இந்த மார்க்கு கொடுங்க. இந்த ஃபிசிக்ஸ்லலாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சார் நடத்தினாரில்ல சம்மெல்லாம், அதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஸ்டெப்பாக எழுதும்போது ஒவ்வொரு ஸ்டெப்புக்கு மார்க் இருக்குது, யூனிட்டுக்குன்னு ஒரு மார்க் இருக்குது. அந்த மாதிரி தான் இந்த பயாலஜிலையும் வந்து பார்த்திங்கன்னா சில கொஸ்டினுக்கு டயக்ராம் ரொம்ப முக்கியம். உடனே மிஸ் எந்தெந்த கொஸ்டினுக்கெல்லாம் டயக்ராம் வரையணும், உங்கள் புக்கில் எந்த கொஸ்டினுக்கெல்லாம் டயக்ராம் கொடுத்துருக்காங்களோ அதெல்லாம் வரைங்க. சில கைடில் வந்து பார்த்திங்கன்னா சில கொஸ்டினுக்கு டயக்ராம் கொடுக்காம இருக்காங்க, ஆனால் அது புக்கில் இருக்குது, அது ரொம்ப தேவைப்படுது. சில கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா அந்த டயக்ராம் தேவையில்லை, ஆனால் கைடில் கொடுத்துருக்காங்க. அதனால் இப்போ என்ன பண்ணுறீங்க, உங்கள் மிஸ் எல்லாம் உங்களுக்கெல்லாம் ஆன்லைன் கிளாஸ் எடுக்கும்போது நீங்கள் என்ன செய்யலாம், உங்கள் மிஸ்ஸுக்கிட்டேயும் உங்களுக்கு டவுட்டை நீங்கள் கிளியர் பண்ணலாம். இப்போ பாருங்கள், டிஎன்ஏல கண்டிப்பாக இந்த டயக்ராம் வரைகிறது நல்லது. புரியுதா? 7 மார்க் கொஸ்டினில் வந்துச்சுன்னா அந்த டிஎன்ஏவை வரைஞ்சி எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள், வரைஞ்சி பாருங்கள். நான் போன கிளாஸில் சொன்ன மாதிரி சயின்ஸ் பாடத்தை வரைஞ்சி பார்த்தா தான் நம்மளால் எழுத முடியும். சரியாம்மா? ஓகே. இந்த லெசனில் ரொம்ப முக்கியமானது டிஎன்ஏ கேட்டிருந்தீங்க, அது ரொம்ப சொல்லியிருக்கேன் நான், அது எப்படி எழுதணும்னு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பேஜ் நம்பர் 269 பாருங்கம்மா, மியூட்டேஷன் இருக்குது பாருங்களேன், அது படிச்சுக்குங்க. அது கண்டிப்பாக ஃபஸ்ட்டு மியூட்டேஷன்னா என்ன, அது குரோமோசோமல் மியூட்டேஷன் என்ன இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதெல்லாம் ரொம்ப ஒரு முக்கியமான கேள்வி. சரி, அது ஒரு முக்கியமான ஒரு 7 மார்க் கேள்வியில் வரலாம். நீங்கள் என்ன கேட்டிருந்தீங்க மிஸ், இந்த லெசனில் என்னென்ன 7 மார்க்கு கேட்பாங்கன்னு சொல்லி, அதுக்கு தான் இப்போ இந்த லெசன்லேருந்து நான் உங்களுக்கு என்னென்ன 7 மார்க்ஸ் வர வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்கிறேன். இந்த மியூட்டேஷன் கேட்பாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா சப்டிவிஷன்ஸ் மாதிரி கேட்கலாம். இந்த டவுன் சிண்ட்ரோம் கொடுத்துருக்காங்க பாருங்கள், அது ரொம்ப ரொம்ப முக்கியமாக. அது 3 மார்க்கில் கேட்கலாம், 4 மார்க்கில் கேட்கலாம். புரியுதா? அந்த டவுன் சிண்ட்ரோம்னா என்ன, அதோட என்ன எஃபெக்ட் வருது, அதனால் என்ன பிரச்சனை வருது அப்படின்ற கொடுத்துருக்காங்க பாருங்கள், அதை கண்டிப்பாக படிச்சுக்குங்க. அடுத்தது அந்த பேஜில் 270 பாருங்களேன், அது டூ யூ நோ இருக்குல்ல, அது நல்லா படிச்சிங்கம்மா. சிக்கிள் செல் அனிமியா இருக்குது பாருங்கள், அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அது வந்து கேட்கலாம், இதில் 1 வேர்டில் கேட்கலாம், 2 மார்க்லலாம் கேட்கலாம். இந்த லெசன்லேருந்து என்னென்ன மாதிரி கொஸ்டின் வரும் தான் இப்போ நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணின்னு இருக்கேன். அடுத்தது சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் டிஎன்ஏ, பேஜ் நம்பர் 268 எடுத்துக்கிட்டிங்களா? அதில் பாருங்களேன், சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் டிஎன்ஏ இருக்குது பாருங்களேன், ஒரு 3 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இட் மே ஆல்சோ பி asked in 7 mark question. 7 mark questionல ஒரு பார்ட் ஏல இது கேட்கலாம். வாட் இஸ் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் டிஎன்ஏ எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு வாட் இஸ் த சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் டிஎன்ஏ அப்படின்னு கூட அவங்க இங்கே கேட்கலாம். சரியாம்மா? இப்போது இந்த லெசன்லேருந்து நான் சொல்லியிருக்கிற இந்த ஆன்சர்ஸ்லாம் தான் உங்களுக்கு மோஸ்ட்லி வர. என்ன மிஸ், புக்கில் இந்த லெசனில் இருக்கிற எல்லாத்தையுமே சொல்லிட்டீங்கன்னு சொல்கிறீங்களா? ஆமாம், பார்ட்டாக படிச்சுக்குங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் உங்களுக்கு சொல்லணுன்னா, எதையுமே இப்போ எடுத்து புதுசாக எடுத்து படிச்சுட்டு இருக்காதீங்க.
புதுசாக எடுத்து இனிமேட்டு தான் இந்த கொஸ்டினே நான் படிக்கணும்னா தயவு செஞ்சு இப்போ அது படிக்க தேவையில்லை. ஏன்னா நீங்கள் படித்து வச்சதே நல்லா ரிவைஸ் பண்ணுங்க. இன்னும் நம்மளுக்கு ஒரு 10 நாள் கூட இல்லை பரீட்சைக்கு. அதனால் தயவு செஞ்சு புதுசாக எதையும் எடுத்து வச்சு நான் மனப்பாடம் பண்ணுறேன், நான் படிக்கிறேன் அப்படின்ற படிக்காதீங்க. இது வரைக்கும் நீங்கள் படித்ததே நல்லா ரிவைஸ் பண்ணாலே கண்டிப்பாக நீங்கள் நிறைய மார்க் எடுக்க வாய்ப்பு இருக்குது. புரியுதாமா? அதனால் இந்த லெசனில் இந்த 7 மார்க் வர வாய்ப்பு இருக்குது, 4 மார்க் இருக்குது, 3 மார்க் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். எல்லாரும் குறிச்சிக்கிட்டு இருப்பீங்க. அதனால் அதை நல்லா படிங்க. இது வரைக்கும் இந்த லெசனை படிக்காதவங்க மிஸ் இந்த லெசனை நான் படிக்கவே இல்லை மிஸ், நான் ஒமிட் பண்ணிட்டேன், இப்போ நான் படிக்கலாமா? பண்ணிக்கலாம். இந்த டிஎன்ஏ மட்டும் படிச்சுக்குங்க. இந்த லெசனை இது வரைக்கும் தொடாத பிள்ளைங்க இனி நான் அந்த லெசனை ஒன்று படிக்கலாம் மிஸ் அப்படின்னா கண்டிப்பாக இதில் டைப்ஸ் ஆஃப் குரோமோசோம் படிச்சுக்குங்க, வர வாய்ப்பு இருக்குது. அடுத்தது டிஎன்ஏ, ஸ்ட்ரக்சர் ஆஃப் டிஎன்ஏ, இந்த 2 கேள்வியும் படிச்சுக்கோங்க. இது வரைக்கும் இந்த லெசனை படிக்காதவங்க இதுக்கு முன்னே இந்த லெசனை படிச்சிருந்தீங்கன்னா நிறையா நான் சொன்ன மாதிரி இந்த 7 மார்க்கையும் 3 மார்க்கெல்லாம் நல்லா படிச்சுக்க. இந்த லெசனில் ஸ்ட்ரக்சர் ஆஃப் குரோமோசோம் பார்த்துங்க, ஸ்ட்ரக்சர் ஆஃப் டிஎன்ஏ, டைப்ஸ் ஆஃப் குரோமோசோம், இது 3த்தையும் நல்லா படிச்சுக்கிட்டனாலே போதும். இந்த லெசன்லேருந்து மோஸ்ட் ப்ராபப்ளி வரக்கூடிய கேள்வி இதுங்களாக தான் இருக்குது. அதே மாதிரி மோனோ ஹைப்ரிட் அண்ட் டை ஹைப்ரிட். புரியுதா? இது வரைக்கும் இந்த லெசனை படிக்காதவங்க என்னென்ன படிப்பீங்க? மோனோ ஹைப்ரிட்னா என்ன, டை ஹைப்ரிட்னா என்ன, டிஎன்ஏ ஸ்ட்ரக்சர், டைப்ஸ் ஆஃப் குரோமோசோம், இந்த 4 மட்டும் நீங்கள் படிங்க போதும். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் லெசனுக்கு போகலாமா? ஓகே, இந்த அடுத்த லெசன் வந்து பார்த்தீங்கன்னா ஆரிஜின் அண்ட் எவால்வேஷன் ஆஃப் லைஃப். இதுவும் உங்களுக்கு கொஞ்சம் புது டாபிக்ஸ். இதெல்லாம் நீங்கள் இது வரைக்கும் இப்போ இருக்கிற 9th பசங்க படிச்சுட்டு இருக்காங்க. ஆனால் நீங்கள் இப்போ இந்த புக்கு படிச்சிருப்பீங்களான்னு தெரியல. ஆனால் இதுவும் கொஞ்சம் கஷ்டமானது, புரிஞ்சிக்க கொஞ்சம் கடினமான ஒரு லெசனாக இருக்குது பிள்ளைங்களை மத்தியில். அதனால் திருப்பி இதுலேயும் நான் வந்து என்ன மாதிரியான கொஸ்டின்ஸ் உங்களுக்கு வர வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிற பாருங்க. இந்த 3 மார்க் கொஸ்டின்ஸ் இருக்குல்லம்மா, 3 மார்க் 4 மார்க் கொஸ்டின்ஸ்லாம் பேஜ் நம்பர் 275. ஏற்கனவே நான் போன கிளாஸ்லேயே சொன்னேன் அந்த டயக்ராம் ரொம்ப முக்கியம்னு. 19.1 பாருங்கள், அந்த டயக்ராம் ரொம்ப முக்கியமானது. அது டயக்ராம் கொடுத்து கேள்வி வந்துச்சுன்னா அது கண்டிப்பாக கேட்பாங்க. அதை நல்லா படிச்சுக்கிங்க. சரியாம்மா? அடுத்தது ஹோமோலோகஸ் ஆர்கன் அண்ட் அனலாகஸ் ஆர்கன், இதை 2ம் படிச்சுக்கிங்க. ஹோமோலோகஸ் ஆர்கன்னா அனலாகஸ் ஆர்கன்னா என்னன்னு படிச்சுக்கிங்க, அதில் டிஃப்ரென்ஸும் படிச்சுக்கிங்க. இதை கேட்குறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது இந்த லெசனில். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த லெசனில் முக்கியமாக வந்து என்ன கேட்பாங்கன்னா இந்த தியரிஸ் இருக்குது பாருங்கள், தியரிஸ் ஆஃப் எவால்வேஷன், இது கண்டிப்பாக கேட்பாங்க. 2 தியரிஸில் ஏதாவது ஒரு தியரி கேட்க வாய்ப்பு இருக்குது. புரியுதா? ஏன்னா நம்மளோட லெசன் பார்த்திங்கன்னா எத்தனை லெசன்ஸ் நம்மளுக்கு இவ்வளோ லெசன்ஸ் இருக்குது, 12 லெசன் நம்ம பயாலஜியில். அதுலேருந்து 2 கேள்வி தான் வரப்போகுது. ஓகேவா? லாஸ்ட் பார்ட்டில் வரும் 5 மார்க் 7 மார்க்கில் உள்ள. அன்றைக்கி நான் ஃபஸ்ட்டு வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எந்தெந்த பார்ட்டில் எந்தெந்த கொஸ்டின்லேருந்து வருதுன்னு சொல்லிட்டு. கம்பல்சரி கொஸ்டின்ஸ் இது வரைக்கும் ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரிலேருந்து மட்டும்தான் கேட்டிருந்துருக்காங்க. அதனால் பயாலஜிலேருந்து கேட்க வாய்ப்பில்லை, தெரியாது. ஒருவேளை பப்ளிக் எக்ஸாமில் அந்த கம்பல்சரி கொஸ்டினில் பயாலஜிலேருந்தும் கேட்கலாம். சரி, அதனால் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மட்டும் படிச்சுட்டு இருக்காதீங்க, பயாலஜிலேருந்தும் கேட்க வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? சரி, இந்த லெசனில் நம்ம வந்து சொல்லும் போது தியரிஸ் ஆஃப் எவால்வேஷனில் பார்த்தீங்கன்னா அந்த பேஜ் நம்பர் 277 பாருங்கள். அதில் இருக்கிற தியரி டார்வின்ஸ் தியரி இருக்குது. இதெல்லாம் ரொம்ப இங்கே ஃப்ளோ சார்ட் 2 கொடுத்துருப்பாங்க பாருங்கம்மா. ஃப்ளோ சார்ட் ஷோயிங் த பாசிலிட்டிஸ் ஆஃப் லேண்ட்மார்க்ஸம் அண்டு டார்வினிசம். அந்த 2 ஃப்ளோ சார்ட்டை கொஞ்சம் மனப்பாடம் பண்ணிக்கிங்க. சப்போஸ் 4 மார்க்கில் இல்லை 7 மார்க்கில் கேட்டாங்கன்னா இந்த ஃப்ளோ சார்ட்டை எழுதி அதை எக்ஸ்பிளைன் பண்ணிங்கனாலே போதும். சரியா? இந்த தியரிஸை கேட்டாங்கன்னா அந்த ஃப்ளோ சார்ட்டை எழுதுங்க, எழுதி அது பக்கத்தில் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ஓகேவா? அது ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. ஒரு வாட்டி எழுதினாலே உங்களுக்கு நல்லா புரிஞ்சு போயிடும். நெக்ஸ்ட்டு ரொம்ப முக்கியமாக அடிக்கடி நாங்கள் லாஸ்ட் சிலபஸில் வந்த கேள்வியில் வந்து பார்த்திங்கன்னா வேரியேஷன் அடிக்கடி கேட்டிருந்தாங்க. நம்ம பிடிஏ கொஸ்டின் பேப்பர்லேயும் இந்த வேரியேஷன் வந்து 2 வாட்டி வந்திருக்கு. ஓகேவா? அப்போது இந்த வேரியேஷனையும் நல்லா படிச்சுக்குங்க. அடுத்தது பாருங்கள், அந்த பேஜ் நம்பர் 279 பாருங்கள். அதில் ரிலேஷன் பிட்வீன் மியூட்டேஷன் அண்ட் வேரியேஷன் இருக்குது பாருங்கள், அதை குறித்து வச்சுக்கிங்கப்பா. இதை நான் சொல்கிறதெல்லாம் இங்கிலீஷ் மீடியம் புக்கு. தமிழ் மீடியம் புக்கில் ஒரு பேஜ் முன்ன பின்ன இருக்கும், அவ்வளோதான். தவிர நீங்கள் தேடி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அதுலேயும் உங்களால் குறிக்க முடியும். சரியா? குறிச்சிட்டிங்களா? ரிலேஷன்ஷிப் பிட்வீன் மியூட்டேஷன் அண்ட் வேரியேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியமானதுப்பா. இது ஒரு 3 மார்க் கொஸ்டினில் கேட்கலாம். ஏன்னா
போன சிலபஸில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய படம் கொடுத்தாங்க, மேட்ச் த ஃபாலோவிங் அப்படிலாம் கொஸ்டின் வந்தது. ஆனால் இப்போ இருக்கிற கொஸ்டின் பேப்பரில் பார்த்தா வை, ஹவு, வாட் இப்படின்ற கேள்வி தான் முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? நீங்கள் செல்ஃப் நல்லா புரிஞ்சிருக்கீங்களா, நல்லா அனலைஸ் பண்ணியிருக்கீங்களா, நல்லா எல்லாத்தையும் உங்களுக்கு புரிஞ்சு தான் நீங்கள் கொஸ்டின் எழுதுறீங்களான்ற மாதிரியான ஒரு கொஸ்டின் பேப்பர் செட்டப் இருக்குது. அதனால் இந்த கொஸ்டின் இந்த லெசன்லேருந்து வர வாய்ப்பு இருக்குது. ரிலேஷன்ஷிப் பிட்வீன் மியூட்டேஷன் அண்டு வேரியேஷன். சரியாமா? அது படிச்சுக்கோங்க. அடுத்தது இதில் ரொம்ப முக்கியமானது எது பார்த்தீங்கன்னா இதோ இருக்குது பாருங்கள், பேஜ் ஃபாசிலைசேஷன், பேஜ் நம்பர் 280. ஓகேவா? 280ல் அந்த ஃபாசிலைசேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியமானதுப்பா. அது வர வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த ஃபாசில் படிம பொருள் சொல்லுவாங்க, அந்த ஃபாசில் வந்து நம்ம எப்படி உருவாகுது, அதனால நம்மளுக்கு என்னென்ன தெரிஞ்சுக்கலாம், அதை எப்படி பாதுகாக்கணும் அப்படின்ற பற்றியெல்லாம் இதில் சொல்லியிருக்காங்க. அதனால் அந்த லெசனில் நல்லா படிச்சுக்கிங்க. தமிழ்நாட்டில் எங்கே இருக்குதுன்னு 1 மார்க் கொஸ்டின் இருக்கு கேட்க வாய்ப்பு இருக்குது. தமிழ்நாட்டில் வந்து எங்கே வந்து ஃபாசில் கண்டுபிடிச்சேன்னா திருவக்கரை. ஓகேவா? விழுப்புரம் டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற அந்த திருவக்கரைன்றது தான் வந்து ஃபாசில். அது கொஞ்சம் நல்லா படிச்சுக்கோங்க, 1 மார்க்கில் கேட்கலாம். ஓகேவா? தமிழ்நாடுன்றதுனால நம்மளுக்குள்ள அந்த ஒரு கேள்வி வர வாய்ப்பு இருக்குது. ஓகே, அடுத்தது இன்னொன்று பாருங்களேன், அதே லெசனில் 280ல் பேஜ் நம்பர் 280 பாருங்கள். டிட்டர்மினேஷன் ஆஃப் ஏஜ் ஆஃப் ஃபாசில். எப்படி வந்து அந்த ஃபாசில் வந்து இத்தனை வருஷத்துக்கு முன்னே இருக்குது, இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் தான் இந்த ஃபாசில் வந்திருக்கு, இது இத்தனை வருஷம் பழசு அப்படின்றத கண்டுபிடிக்கிறது சிஸ்டம் இருக்குது. அதை பற்றி கேட்கலாம். இது எல்லாமே வந்து 3 மார்க்கு இல்லை 4 மார்க்கில் வரக்கூடிய ஒரு கேள்வியாக இருக்கும். ஓகேவா? அடுத்தது வந்து இந்த லெசன்லேருந்து வரக்கூடிய இன்னொரு முக்கியமான கேள்வி எதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த வேரியேஷன் நல்லா படிச்சுக்கிங்க. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். ஓகே, அவ்வளோதான். இந்த லெசனில் வேறு எதுவும் இந்த 280ல் பாருங்கம்மா. 280ல் வாட் இஸ் ஜியாலஜிக்கல் டைம் ஸ்கேல் ரொம்ப முக்கியமானதுமா. அது வந்து உங்களுக்கு 3 மார்க்கு இல்லை 1 மார்க்லலாம் கேட்க வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? அதை கொஞ்சம் நல்லா படிச்சுக்கோங்க. இந்த லெசனில் இவ்வளோ தான் முக்கியமான கேள்விகள் வரும். புரியுதா? இப்போது நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, மிஸ் எங்களுக்கு ஹெரிடிட்டி லெசனை எடுங்க அப்படின்னு. கரெக்டு, லெசனை எடுக்கலாம், ஆனால் டைமு பத்தாது. 1 hour 2 ஹவர்ஸ்க்கு மேலே ஆகும் ஒரு லெசனை எடுத்து முடிக்க. சும்மா ஒரு ரெஃப்ரெஷ் தான் பண்ணியிருக்கிறேன், என்னென்ன லெசனில் எந்தெந்த மாதிரியான கேள்விகள் வரும், அதை நீங்கள் எப்படி எழுதணுன்றதான் இப்போ நான் உங்களுக்கு சொல்லிகிட்டு இருக்கேன். ஏற்கனவே உங்கள் மிஸ் எல்லாம் ஆன்லைன் கிளாஸில் எடுப்பாங்க, அவங்க உங்களுக்கு நல்லா கிளியராகவே எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா 20th லெசன். 20th லெசனில் ப்ரீடிங் அண்ட் பயோடெக்னாலஜி எடுத்துட்டிங்களா? 20th லெசன் எடுங்க எல்லாரும். ஓகே, இதில் வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கிங்களேன், இந்த ஹைப்ரிட் பற்றி என்ன மாதிரியான குவான்டிட்டி அண்ட் குவாலிட்டியான பிளான்ஸை வந்து மேக் பண்ணணும், அதனால் என்ன நன்மைகள் இருக்குது, இதை பற்றி தான் நிறையாவே நம்மளுக்கு இந்த லெசனில் இது ரொம்ப முக்கியமான ஒரு லெசனாக இருக்குது. ஏன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் வந்து என்ன செய்ய முடியாது, வெளி மாநிலத்திலேருந்து இருக்கிற நிறைய வெளிநாடுலேருந்து இருக்கிற உணவுப் பொருட்கள்லாம் இப்போ வாங்க நிலையமில் நம்ம இல்லை. நம்ம இந்தியாவிலே நிறைய உணவுப் பொருட்களை நம்ம தயாரிக்க வேண்டியான நிலையில தான் இப்போ நம்ம இருக்கோம். அதனால் இப்போது இந்த லெசன்லேருந்து நிறைய கேள்விகள் கேட்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது. புரியுதா? அதனால் இதை நல்லா படிச்சுக்கிங்க. இங்கே இப்போ இதில் வந்து முக்கியமான இது எது பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 288 இங்கிலீஷ் மீடியம் புக்கில் பேஜ் நம்பர் 288 எடுத்துக்குங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா பிளான்ட் ப்ரீடிங் ஃபார் இம்ப்ரூவ்டு நியூட்ரிஷன் குவாலிட்டி. என்ன மிஸ் அப்படின்னா நம்ம இது என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுதுன்னா ஒரு பொருள், ஒரு தானியமோ இல்லை ஒரு உணவு பொருளோ அதை எப்படி நம்ம வந்து நல்லா இருக்குதுன்னு பார்க்குறதுக்கு இப்போ எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா அரிசி வந்து 1 வருஷ பயிராக இருந்தது, நெல் வந்து 1 வருஷத்துக்கு விளைவிச்சு தான் நம்ம அதுக்கப்புறம் தான் அது நெல்லுலேருந்து அரிசி எடுத்து சாப்பிட்ருந்தோம். ஆனால் இப்போ இருக்க பாருங்கள் 3 மாதத்துலேயே நெல் வந்து முடிஞ்சிருது, அரிசியாக்கி கொடுக்குறாங்க நம்மளுக்கு. எப்படி அப்போனா இந்த பயோடெக்னாலஜியை யூஸ் பண்ணி தான் இந்த 3 மாதத்துலேயே 1 வருஷம் வளர வேண்டிய அரிசியை 3 மாதத்தில் வளர்த்து நம்மளுக்கு தராங்க. அது சத்து உள்ளதாக இருக்கா, அது நல்ல அரிசியா, நம்ம உடலுக்கு ஏற்றதா அப்படிலாம் பார்த்தோம்னா கண்டிப்பாக நல்லது தான். அந்த பயோடெக்னாலஜி வச்சு தான் நம்மளுக்கு அதில் நம்மளுக்கு தேவையான சத்து பொருள் இருக்கா, அது வளரக்கூடியதா, அது வந்து பெஸ்ட் கண்ட்ரோல். ஒரு நெல் ஒரு செடி வளருதுன்னா அது பெஸ்டெல்லாம் வந்து அழிக்காமல் அது
என்னது வீட்ஸ், அதுக்கு தேவையில்லாத பொருள்லாம் வளர்ந்து அந்த நெல் அழிக்காமல் இருக்கிறதுக்கு நல்லா இருக்கா, அப்புறம் அதுக்கு ஏதாவது நோய்ஸ் எதிர்ப்பு சக்தி இருக்கா, அந்த நெல்லுக்கு ஏதாவது ஒரு பிளான்ட் டிசீஸ் அதுக்கு வந்துடுச்சுன்னா அதை எதிர்த்து நிற்கக்கூடிய அதுக்கு சக்தி இருக்கா, இந்த மாதிரியான நல்ல குவாலிட்டி எல்லாம் பார்த்து எடுத்து இந்த பயோடெக்னாலஜி மூலமா ஒன்றா சேர்த்து நம்மளுக்கு ஒரு புது வகையான நெல்லை உருவாக்கி கொடுக்கறது தான். புரியுதா? இப்போ இதுதான் வந்து ஒரு புது பிளான்ட்டை உருவாக்குற ஒரு முறையை, அதை பற்றி தான் இதை பிளான்ட் ப்ரீடிங் ஃபார் இம்ப்ரூவ்டு நியூட்ரிஷன் குவாலிட்டியில் நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. அதில் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க, அந்த எக்ஸாம்பிள்ஸ்லாம் பார்த்துக்குங்க நல்லா. அடுத்தது வந்து இன்னொரு முக்கியமானது இதில் வரும், என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 289 பாருங்கள். பேஜ் நம்பர் 289 எடுத்துட்டிங்களா? ஓகே. அது வந்து செலெக்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள், அது ரொம்ப முக்கியமானதுமா. எப்படி நம்ம செலக்ட் பண்ணணும், ஒரு புது ப்ரீடு நீங்கள் உருவாக்கணும்னா அந்த புது ப்ரீடுக்கு என்னென்ன தகுதிகள் இருக்கணும், நீ என்ன மாதிரியான வகையில் நெல்லுலேருந்தோ இல்லை ஒரு பூவாக இருந்தாலும் ஒரு பழமாக இருந்தாலும் அதை எப்படி நம்ம நல்ல வகையான செலக்ட் பண்ணி அதை எப்படி உருவாக்குறதுன்னு பார்ப்போம். இப்போ நம்ம ஊர்லலாம் பார்த்தீங்கன்னா ஒட்டு மாங்காய் வருது, அது என்ன பேரே தெரியும், ஒட்டு மாங்காய். அது என்ன செஞ்சுருப்பாங்க, நல்லா ஸ்வீட்டாக இருக்கிற ஒரு மாம்பழம், அதே மாதிரி நிறையா காய்க்கக்கூடிய ஒரு மரமும், அதை ரெண்டுத்தையும் எடுத்து அந்த மரத்தோட கிளைகள் எடுத்து ஒட்டி அதுலேருந்து வர புது செடி இதில் தான் வரும் அந்த ஒட்டு மாங்கான்னு சொல்லிட்டு. இப்போ பாருங்கள், இந்த நல்லா ஸ்வீட்டாக இருக்குல்ல மாம்பழம், அதில் வந்து பார்த்திங்கன்னா காய் ரொம்ப குறைவாக தான் காய்க்கும். இது புளிப்பாக இருக்கிற மாங்காய் என்ன காய் எப்படி காய்க்கும், நிறைய காய் காய்க்கும். அதனால் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, இந்த ஸ்வீட்டாக இருக்கிற மாம்பழத்தையும் நிறையா காய்க்கிற மாம்பழ செடியும் ரெண்டுத்தையும் ஒன்றா செலக்ட் பண்ணி ஒட்டு போட்டு புது மரமாக. இப்போ இந்த புது மரத்தில் பழங்கள் எப்படி இருக்கும், ஸ்வீட்டாக இருக்கும், நிறையா காய்க்கும். இதுதான் வந்து செலக்ட் பண்ணுற முறை. அதை பற்றி தான் நம்மளுக்கு இந்த செலெக்ஷன் இதில் கொடுத்துருக்காங்க. அப்போ இது நல்லா இந்த ஒட்டு மாம்பழத்தை ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த செலெக்ஷனை எப்படி நீங்கள் வருதுன்னு அப்படின்றத ஈஸியாக படித்து முடிக்கலாம். இது ரொம்ப முக்கியமானதுமா, இதை படிச்சுக்கோங்க. ஓகே. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பேஜ் நம்பர் 290க்கு போங்க. இங்கிலீஷ் மீடியம் புக்கில் ஹைப்ரிடைசேஷன் அது ரொம்ப முக்கியமானது, அதை நல்லா படிச்சுக்கோங்க. அது ரொம்ப அடுத்தது வந்து இந்த பேஜ் நம்பர் 291 எஃபெக்ட் ஆஃப் ஹைப்ரிட் விகர் இன் அனிமல் ப்ரீடிங். இது ரொம்ப முக்கியம், நான் போன கிளாஸ்லேயே சொல்லியிருக்கேன், அது குறித்து வச்சுக்கோங்க, அது ரொம்ப முக்கியமானது, படி. இதில் வர 5 மார்க் மிஸ் 7 மார்க் கொஸ்டின் என்ன நிறைய பிள்ளைங்க கேட்டிருந்தாங்க. மிஸ் இந்த லெசன்லேருந்து 7 மார்க் கொஸ்டின் வருமா, 7 மார்க் கொஸ்டின் வந்தால் என்னென்ன கொஸ்டின் வரும்னு கேட்டிருந்தாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா 7 மார்க் கொஸ்டினில் டைப்ஸ் ஆஃப் ஸ்டெம் செல் இருக்குது பாருங்கள். பேஜ் நம்பர் 294 எடுங்க. எப்படி கேட்பாங்கன்னா ஃபஸ்ட்டு வாட் இஸ் ஸ்டெம் செல், 7 மார்க் கொஸ்டினில் வாட் இஸ் ஸ்டெம் செல், அடுத்தது வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் ஸ்டெம் செல், ஸ்டெம் செல் தெரப்பி. இது மூணுத்தையுமே கேட்டே 7 மார்க்கில் கேட்கலாம். மிஸ் அப்போ இது ஃபுல்லுத்தையும் நாங்கள் எழுதணுமா மிஸ்? தேவையில்லை. ஸ்டெம் செல்னால் என்ன ஒரு 4 வரி, டைப்ஸ் ஆஃப் ஸ்டெம் செல் 2 வகை இருக்குது, அதை எழுதி அது என்னன்னு எழுதினா போதும். அடுத்து ஸ்டெம் செல் தியரி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி பாயிண்ட் போட்டு எழுதுங்க, ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. பேராகிராஃபாக படிக்கிறத விட இந்த மாதிரி பாயிண்ட்டாக படிச்சிங்கன்னா உங்களால் ஈஸியாக படிக்க முடியும். ஓகே. இது ரொம்ப முக்கியமானதுமா. அடுத்தது ரொம்ப 7 மார்க்கில் கேட்கக்கூடிய கேள்வி ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். பேஜ் நம்பர் 295 பாருங்கள், அப்ளிகேஷன் ஆஃப் டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் இருக்குது பாருங்கள், அது ரொம்ப முக்கியமானது, அதை நல்லா படிச்சுக்கிங்க சரியா. அடுத்தது அந்த டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்ட் டெக்னாலஜியில் தான் வரும், ஆனால் அது இந்த சப்டிவிஷனை படித்தா நீங்கள் போதும். அடுத்தது இதில் ரொம்ப முக்கியமானது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அந்த ஃபஸ்ட் எடுத்தோடனே என்ன ஹவு டு செலெக்ஷன் வந்து அப்புறம் பிளான்ட் ப்ரீடிங் ஃபார், இது ரெண்டுமே வந்து ரொம்ப முக்கியமான கேள்வி இந்த லெசனில். அப்போ படிக்க வேண்டிய 5 மார்க் 7 மார்க் கேள்வியில் என்னென்ன படிப்பீங்க பாருங்கள். பிளான்ட் ப்ரீடிங் ஃபார் இம்ப்ரூவ்டு நியூட்ரிஷன் குவாலிட்டி படிக்கணும், செலெக்ஷன் படிக்கணும், ஸ்டெம் செல் படிக்கணும், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த அதான் ஸ்டெம் செல் படிங்க, அப்புறம் ஜெனட்டிக் மாடிஃபிகேஷன் ஆஃப் ஆர்கானிசம் GMOS இருக்குது பாருங்கள், அது படிக்கணும். இதில் இருக்கிற 7 மார்க் கொஸ்டின்ஸ் இது தான். நீங்கள் திருப்பி எங்களுக்கு ஃபோன் பண்ணி என்ன கேட்டிருந்தீங்க, மிஸ் இந்த லெசன்லேருந்து என்ன வரும், புக் பேக் இல்லாத புக்கு உள்ளேருந்து வர கேள்விகளை கொஞ்சம் பார்த்துக்குங்க. ஏன்னா புக் பேக் கொஸ்டினே கேட்டாலும் கேட்கலாம், இதை ஏற்கனவே நம்ம கொஸ்டின் பேப்பர் எப்பயோ எடுத்து பிரிண்ட் பண்ணி ரெடியாக இருக்குது.
ஓகேவா? அதனால் நீங்கள் வந்து நினைக்காதீங்க இந்த குவாரண்டைன் டைம்னால ஈஸியான கேள்விகள் வரும் அப்படின்னு நினைக்காதீங்க. இதுக்கெல்லாம் முன்னாடியே நம்மளுக்கு கொஸ்டின் பேப்பர் பிரிண்ட் பண்ணி ரெடியாக இருக்குது. சரியா? அதனால் கொஞ்சம் கவனமாக படிச்சுக்கோங்க. சரிம்மா, நெக்ஸ்ட்டு போகலாமா? நெக்ஸ்ட் லெசன் பாருங்கள், ஹெல்த் அண்ட் டிசீஸ். இதுவும் ரொம்ப ரொம்ப கொஞ்சம் ஈஸியான லெசன். நம்ம காமன் சென்ஸை யூஸ் பண்ணோம்னா கண்டிப்பாக இதை எழுதிடலாம். எல்லாமே நம்மளுக்கு தெரிஞ்சது தான். சாதாரணமாக ஒரு கேள்வி கேட்பாங்க, ஹவு கேன் யூ ப்ரிவென்ட் காமன் கோல்டு? எப்படி சாதாரணமாக சளி பிடிப்பதை நீங்கள் தவிர்க்கலாம்? ஏன் இது தெரியாதா? என்ன சொல்வீங்க? யாராவது உன் பக்கத்தில் உட்காந்து தும்பினா இப்போ இருக்கிற நிலைமை என்ன செய்வோம்? தும்பினோடனே 8 அடி ஓடி போயிடுவோம். ஆனால் நார்மல் டேஸில் நம்ம என்ன சொல்லுவோம்? கொஞ்சம் எட்ட போய் தும்புப்பா அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, நம்மளே எப்படி செய்வோம்? தும்பினோம்னா கர்ச்சிஃபால் மூக்கை மூடிட்டு தும்புவோம். சளி பிடிச்சதுன்னா என்ன செய்வோம்? டாக்டர்கிட்ட போவோம், மருந்து சாப்பிடுவோம், ஜுரம் இருக்கான்னு பார்ப்போம். அப்புறம் இந்த மாதிரியான நம்மளே செல்ஃப் ப்ரிகாஷன்ஸ் எடுத்துகிட்டு இருந்தோம். இன்னும் இப்போ இருக்கிற நிலைமையில் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன செய்கிறோம்? யாருக்காவது லேசாக சளி ஜுரம் இருந்தாலே என்ன செய்ய சொல்கிறாங்க? உடனே நீங்கள் 14 days தனிமைப்படுத்திக்கிங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு நிலைமையில் இருக்குது. சரி, இது சாதாரண சளி ஜுரத்துக்கு. இப்போ இந்த மாதிரியே உங்களுக்கு அடிக்கடி வரக்கூட சில நோய்கள் பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது? இந்த டெங்கு வருது, டயேரியா இருக்குது, அப்புறம் முக்கியமான ஒரு உயிர்கொல்லி நோய் எய்ட்ஸ். முக்கியமாக அதை பற்றி கேட்பாங்க. நிறையா போன வாட்டிலாம் நிறையா கேட்டிருந்தாங்க. பிடிஏல ஒரு வாட்டி கேட்டிருக்காங்க எய்ட்ஸை பற்றி. எய்ட்ஸ்னால் என்னன்னு சொல்லுங்கள். அதுக்கப்புறம் ஹவு இட் கேன் பி ப்ரிவெண்டட், எப்படி அதை தடுக்கலாம். அப்படி நோய் வந்துருச்சுன்னா அதை அதுலேருந்து எப்படி நம்ம மற்றவங்களுக்கு பரவாமல் எப்படி தடுக்கிறது, அதுக்கப்புறம் நம்மளை எப்படி பாதுகாத்து கொள்வது. ஹவு we can prevent AIDS, how we can go and check whether AIDS, எப்படி நம்மளுக்கு எய்ட்ஸ் இருக்கா இல்லையான்னு என்னென்ன டெஸ்ட் இருக்குது எல்லாமே உங்கள் புக்கில் கொடுத்துருக்காங்க. அப்போது ஒரு எய்ட்ஸை பற்றி ஒரு கேள்வி கேட்டாங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எழுதுங்க. சரியாம்மா? ஓகே, அடுத்தது வந்து இது ரொம்ப முக்கியமான கேள்விப்பா. போன வாட்டி எக்ஸாமில் கேட்டாங்க, இது எப்பயுமே கேட்கலாம். எந்த சிலபஸ் வந்தாலும் சரி, எத்தனை கொஸ்டின் பேப்பர் வந்தாலும் சரி, இதை கேட்டால் தப்பே இல்லை. வாட் இஸ் த ஹார்ம்ஃபுல் எஃபெக்ட் ஆஃப் ஸ்மோக்கிங் அண்ட் ட்ரிங்கிங்? புகைப்பிடிப்பதனாலையும் மது அருந்துவதனாலையும் ஏற்படக்கூடிய தீமைகள் என்ன? இது நம்மளுக்கு எல்லாருக்குமே ஜென்ரலாகவே தெரியும். புரியுதா? இதை எப்படி எழுதணும்? இப்போ ஒரு 7 மார்க் கொஸ்டினில் இது கேட்டிருந்தாங்கன்னா, ஒரே கேள்வியை கேட்டிருந்தாங்கன்னா அழகாக 7 பாயிண்ட் எழுதிருங்க. புகைப்பிடித்தலும் மது அருந்து ஏற்படும் தீமைகள்னு அப்படின்னு சொல்லிட்டு அழகாக 7 பாயிண்ட்டை போட்டு எழுதிடலாம். ஓகேவா? இதுவே அது 4 மார்க் ஒரு சப்டிவிஷனாக கேட்டிருந்தாங்கன்னு வச்சுங்க, ஒரு வாட் இஸ் த ஸ்மோக்கிங் எஃபெக்ட் ஆஃப் டொபேக்கோன்னு கேட்டு 4 மார்க்கில் கேட்டிருந்தாங்கன்னா நீங்கள் ஒரு 6 பாயிண்ட்ஸ் எழுதுங்க, இல்லை 5 பாயிண்ட்ஸ் எழுதுங்க போதும். மார்க்கை பொறுத்து நீங்கள் பாயிண்ட்ஸ் எழுதுங்க. மிஸ் அதுக்காக நான் வந்து எல்லாத்தையும் குறைச்சி எழுதிட்டேன் மிஸ் எனக்கு மார்க் வரலன்னு சொல்லக்கூடாது. புரியுதா? எந்த பாயிண்ட்டு எந்த கொஸ்டினுக்கு எந்த கேட்டிருக்காங்கன்னு பார்த்து நீங்களாக தான் எழுதணும். ஓகேவா? 10ஆவதுக்கு வந்துட்டீங்க, எப்படி ப்ரெசன்டேஷன் பண்ண உங்களுக்கு ஏற்கனவே நல்லாவே தெரியும். உங்கள் ஸ்கூலில் எல்லா மிஸ்ஸுமே நல்லா சொல்லி கொடுத்துருப்பாங்க. சரியாம்மா? அதனால் கவனமாக எழுதுங்க. இந்த ஆல்கஹால் வந்து ரொம்ப முக்கியமானது. ஸ்மோக்கிங் அண்ட் ஆல்கஹால் வந்து இருக்கிற பிடிஏ கொஸ்டின் பேப்பரில் 2 வாட்டி கேட்டிருக்காங்க. அது இல்லாமல் பழைய ஓல்டு சிலபஸ்லேயும் ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வியாக இருந்தது. பசங்களுக்கு ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறதுக்காகவே இந்த கொஸ்டினையும் அவங்க கேட்கலாம். சரி, அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த லெசன்லேருந்து நிறைய இருக்குது. ப்ரிவென்ஷன் அண்ட் கண்ட்ரோல் ஆஃப் டயாபெட்டிஸ் கேட்டிருக்காங்க. பேஜ் நம்பர் 307 பாருங்களேன். இங்கிலீஷ் மீடியத்தில் 307 பாருங்கள். டிஃப்ரென்ஸ் பிட்வீன் டைப் 1 அண்ட் டைப் 2 டயபிட்டிஸ் மிட்டஸ் அது கேட்கலாம்ப்பா. ஏன்னா டயபிட்டிஸ்ன்னு சொல்லிட்டு ஜென்ரலாக சொல்லிட்டு போயிடுவாங்க. 2 வகையான டயபிட்டிஸ் இருக்குன்றது நம்மளுக்கு தெரியணும். இந்த லெசனை படித்த பிறகு நம்மள எல்லாருக்குமே டயபிட்டிஸ்னால் ஒரு வகை மட்டும் கிடையாது, 2 வகையான டயபிட்டிஸ் இருக்குன்னு தெரியணும். அதோட டிஃப்ரென்ஸு நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். புரியுதா? அது வந்து கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எல்லாமே கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது தான். ஓகேவா? மிஸ்ஸு சொல்லிட்டாங்க இந்த படிச்சுட்டேன் சொல்லக்கூடாது. நான் டிவியில் சொன்ன மிஸ்ஸு அதை சொன்னாங்க அதனால தான் நான் இதை படித்தேன், இல்லைன்னா படிச்சிருக்க மாட்டேன்னு சொல்லாதீங்க. எங்களுக்கும் தெரியாது எந்த கொஸ்டின் வரும் எது வராதுன்னு. அதனால் முக்கியமானது, ஏன்னா இத்தனை வருஷமாக நாங்கள் 10th எடுத்துன்னு வந்திருக்கோம், நிறைய கொஸ்டின்ஸ் பேப்பர் பார்த்துருக்கோம். செட் பண்ணுறவங்க இப்படியெல்லாம் செட் பண்ணி இருக்கலான்ற ஒரு அசம்ஷன் தான், ஒரு யூகம் தான். ஓகேவா? சரி, இப்போ இந்த கொஸ்டின் கொஞ்சம் நல்லா படிச்சுக்கோங்க. ஏன்னா எல்லாருக்கும் இப்போது எங்கே போனால் பிறந்த குழந்தையிலேருந்து வயசானவங்க வரைக்கும் டயபிட்டிஸ் நிறையா இருக்குது. பிறந்த குழந்தைக்கே
பிறக்கும் போதே குழந்தைய செக் பண்ணால் அதுக்கு டயாபிட்டிஸ் இருக்குன்றாங்க. அதனால் அது எந்த வகையான டயாபிட்டிஸ், 2 வகை இருக்குது. அந்த குழந்தைக்கு எந்த வகையான டயாபிட்டிஸ் இருக்குது, சப்போஸ் நம்ம வீட்டில் யாருக்காவது இருந்தாலும் நம்மளால் ரெகனைஸ் பண்ணணும், அதுக்காக ஒரு சின்ன அவேர்னஸ்க்காக கூட இந்த ப்ரோக்ராம் கேட்க, இந்த இதை கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த சின்ன டேப்லர் காலம் கேட்க உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. இது நல்லா படிச்சுக்குங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து நான் சொன்ன அடுத்தது முக்கியமானது கேன்சர். இந்த லெசனில் அடுத்த ஒரு முக்கியமான கேள்வி வந்து கேன்சர். கேன்சர் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே தெரியும், கேன்சர் பேஷண்ட்ஸ் வந்து தே கேன் ஓவர் கம், கண்டிப்பாக அதை கேன்சர் பேஷண்ட்ஸ் ஓவர் கம் பண்ண முடியும் வென் தே ஆர் ஐடென்டிஃபைடு இன் த இயர்லியர் ஸ்டேஜ். ஆரம்ப நிலையிலே அந்த கேன்சரை நம்ம நோயை கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா கண்டிப்பாக அதுலேருந்து அவங்க மீண்டு வரலாம். நம்ம சமுதாயத்திலேயே நம்ம இதிலே வந்து நிறையா பேரை கேன்சரை ஃபைட் பண்ணிட்டு இன்னும் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் நிறையா உங்களுக்கே டீச்சர்ஸ் சொல்லியிருப்பாங்க. சரி, இந்த கேள்வி ஏன் கேட்பாங்க அப்படின்னா அதே தான் ஒரு சின்ன அவேர்னஸ். என்ன கேள்வி இதில் கேட்கலான்னா டைப்ஸ் ஆஃப் கேன்சர் கேட்கலாம், ட்ரீட்மெண்ட் ஆஃப் கேன்சர். ஒரு கேன்சர் என்னென்ன டைப்பில் கேன்சர் இருக்குது, டைப்ஸ் ஆஃப் கேன்சரு, அப்புறம் அதுக்கான ட்ரீட்மெண்ட் என்னன்னு கேட்கலாம். அப்புறம் முக்கியமாக ப்ரிவென்ஷன் ஆஃப் கேன்சர், கேன்சர் வராமல் நம்ம தடுக்கிறதுக்கு என்ன விஷயங்கள் செய்யலாம் அப்படின்னு இருக்குது. இது 3ம் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. டயபிட்டிஸை பற்றி கேட்கலாம், அடுத்தது கேன்சரை பற்றி கேட்கலாம். 7 மார்க் கொஸ்டினில் எப்படி கேட்கலான்னா வாட் இஸ் த டைப்ஸ் ஆஃப் கேன்சர், என்னென்ன டைப் ஆஃப் கேன்சர் இருக்குது, அது வந்து ட்ரீட்மெண்ட் எப்படி பண்ணலாம், அதுக்கப்புறம் ப்ரிவென்ஷன். அப்போ வந்து ABC போட்டு இது ஒரு 7 மார்க் கொஸ்டினில் கேட்கலாம். நீங்கள் எல்லாரும் ஃபோனில் என்ன கேட்டிருந்தீங்க, எப்படியுமே 7 மார்க் கொஸ்டின் கேட்பாங்க, இந்த லெசனில் எந்த 7 மார்க் வரும், அதுக்காக தான் இப்போ இந்த ப்ரோக்ராமில் நான் லெசன்லேருந்து ஒவ்வொரு லெசன்லேருந்தும் என்ன மாதிரியான 7 மார்க் கொஸ்டின்ஸ் வரும்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். சரியா? இப்போ இந்த கேன்சர் வந்து பார்த்தீங்கன்னா என்ன, கேன்சர் என்னது, அதுக்கப்புறம் டைப்ஸ் ஆஃப் கேன்சர், அதுக்கு ட்ரீட்மெண்ட்டு, அப்புறம் மெஷர்ஸ், கேன்சர் வராமல் தடுக்கிறதுக்கான மெஷர்ஸ். இது எல்லாமே நம்மளுக்கு ஜென்ரலாக தெரிஞ்சது தான். டே டு டே லைஃப்பில் நிறைய நீங்கள் காதால் கேட்டிருப்பீங்க, நிறைய பார்த்துருப்பீங்க. அதை எல்லாத்தையும் ஒருமுகப்படுத்தி அழகாக எழுதினாலே போதும். சரியாமா? ஓகே. அடுத்தது முக்கியமானது நான் சொன்ன மாதிரி எய்ட்ஸ். ஓகேவா? இதுவும் ஒரு முக்கியமான கேள்வி. அப்போது இந்த லெசன்லேருந்து இதெல்லாம் தான் 7 மார்க் கொஸ்டின். புரியுதாம்மா? இந்த லெசன் புரிஞ்சுதா உங்களுக்கு? ஓகே. அடுத்தது என்விரான்மெண்டல் மேனேஜ்மெண்ட்டு. இது ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன். டீஃபாரஸ்டேஷன், எஃபாரஸ்டேஷனு, அப்புறம் என்னது ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்ட்டு, எலக்ட்ரிக்கல் எனர்ஜி மேனேஜ்மெண்ட். இது ரொம்ப முக்கியமான கேள்வியாக கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எலக்ட்ரிக் மேனேஜ்மெண்ட், ஏன்னா இப்போது நம்ம ரன்னிங் ஆஃப் ஷார்ட்டேஜ் நிலக்கரி இப்போ நம்ம ஒரு விஷயம் தெரிஞ்சுக்குங்க, நம்ம கரண்ட் யூஸ் பண்ணுறதை குறைச்சிக்கிட்டே இருந்தோம்னா அங்கே நிலக்கரி எடுக்கிறது குறையும். ஏன்னா நம்ம கரண்ட் அதிகமாக யூஸ் பண்ண தான் அங்கே நிலக்கரியிலேருந்து கரண்ட் வரணுன்ட்டு நிலக்கரி அதிகமாக எடுப்பாங்க. எப்படி பாருங்கள், நம்ம ஒன்று யூஸ் பண்ணுறதை குறைச்சிட்டோம்னா அடுத்த யூசேஜும் நம்மளுக்கு குறைஞ்சி போயிடும். இப்போது இந்த மாதிரி பொதுவாக நீங்களாக யோசித்து எழுதுங்க. அப்புறம் கரண்ட் எப்படின்னா நிறைய மெத்தட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஈரமான இருக்கிற துணியை அயன் பண்ணாதீங்க, டோன்ட் அயன் வெட் க்ளோத்ஸ். ஏன்னா என்ன செய்யணும், எடுத்து யூஸ் பண்ணோம்னா அயன் பண்ணும்போது ரொம்ப நேரம் ஹீட் ஆகணும். ஈரமாக இருக்கிற துணி நீங்கள் அயன் பண்ணுறதுனா என்ன ஆகும், ரொம்ப நேரம் அயன் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம போகிற இடத்துலலாம் ஒட்டியிருப்பாங்க, ஸ்விட்ச் ஆஃப் த லைட்ஸ் when it is not in use. உபயோகப்படுத்தாது இருக்கும்போது விளக்குகளை அணைத்து விடுங்கள். இதெல்லாம் நம்ம டே டு டே லைஃப். உங்கள் ஸ்கூல்லே உங்கள் மிஸ் சொல்லியிருப்பாங்க, பிடி பீரியடுக்கு போகிறீங்களா, ஃபேன் லைட்லாம் நிறுத்திட்டு போங்க சொல்லுவாங்கள்ல. இதெல்லாம் என்னது, நம்ம டே டு டே லைஃப்பில் எனர்ஜியை சேவ் பண்ணுறது தான். அதை பற்றி தான் இந்த லெசன் ஃபுல்லாகவே இருக்குது. அதனால் நீங்கள் ஜென்ரலாக இந்த லெசனை நல்லா உங்களோட டெய்லி லைஃப் கூட சம்மந்தப்படுத்தி படித்து யோசித்து எழுதினாலே இதில் வர ஆன்சர் எல்லாமே நீங்கள் ஈஸியாக எழுதலாம். சரியாப்பா? ஓகே, அவ்வளோதான். இந்த லெசன் வந்து ரொம்ப இந்த லாஸ்ட் இந்த 4-5 லெசன்ஸில் தான் அடிக்கடி எல்லாருமே டவுட் கேட்டிருந்தீங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு டவுட்ஸை கிளியர் பண்ணியிருக்கேன். என்னென்ன கொஸ்டின் வரும்னு கேட்டிருந்தீங்க, அதையும் நான் சொல்லியிருக்கேன். படம் வரைஞ்சி பாருங்கள். புதுசாக எதையும் எடுத்து வச்சு படிச்சுட்டு இருக்காதீங்க. இப்போ வர எக்ஸாமுக்கு நீங்கள் பழசை படித்ததே போதும். இது வரைக்கும் படித்த லெசன்ஸே நல்லா ரிவைஸ் பண்ணி தரோவாக போங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எல்லா எக்ஸாமையும் 100 மார்க்குக்கு 3 ஹவர்ஸ்க்கு எழுத போகிறீங்க.
சயின்ஸ் எக்ஸாம் மட்டும் 75 மார்க்குக்கு 3 ஹவர்ஸ் எழுத போகிறீங்க. அதனால் தயவு செஞ்சு அறிபுரியாக எழுதிட்டு வேகமாக எழுதிட்டு மூடி வச்சிடாதீங்க. ஒவ்வொரு கொஸ்டினையும் நல்லா 2-3 வாட்டி படித்து பார்த்தா கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். வெளியே வந்து எனக்கு அந்த கொஸ்டினே புரியலன்னு சொல்லாதீங்க. கண்டிப்பாக புரியாத மாதிரிலாம் இருக்காது. யோசித்து நிதானமாக படித்து கொஸ்டின் எழுதுங்க. ஹேண்ட் ரைட்டிங் அழகாக எழுதுங்க, இடைவெளி விட்டு எழுதுங்க. இது எல்லாமே நான் ஃபஸ்ட்டு வீடியோவில் சொல்லியிருக்கேன். அதனால் அதை இது பண்ணுங்கள். நல்லா ஹெல்த்தியாக சாப்பிடுங்க, ஹெல்த்தியாக இருங்க. ஆல் த பெஸ்ட். பயப்படாதீங்க. பாய்.